அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங், வணக்கம். உங்களுக்கு கதைக்கிறது கேக்குதா? ஓகே. சவுண்ட் குறைங்க. சரி. ஆஹ், நாங்க வந்து இன்னைக்கு பார்க்க போற பாட்டு என்னன்னு சொன்னா, அதாவது ஆட்டோமொபைல்ட பாஸ் பேப்பர் கேள்வி எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ண போற பார்ட் யூனிட் 7 எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி. ஓகே. ஸோ நாங்க இதுல முக்கியமா விளங்க வேண்டிய விஷயம், இந்த பாடம் எந்த அளவுக்கு எத்தனை மார்க்ஸுக்கு வருதுங்கிறத நாங்க சரியா விளைகிறோம் இல்லையா? சும்மா பாடத்தை படிச்சோம் முடிச்சோம் அப்படின்னு நிக்க கூடாது. ஓகே. இந்த பாடத்தை பொறுத்த மட்டும் நல்லா விலை கொடுங்க பிள்ளைங்க. சரியா? இப்போ இப்ப இதுல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஓவராலா நாங்க சொல்லுவோம், இன்னு சொல்லுவோம். சரியா? எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட்லடா நாங்க மெயினா விளங்க வேண்டிய விஷயம், எத்தனை மார்க்ஸ் நம்மளுக்கு தெரியும். பார்ட் 1, அதே போல பார்ட் 2ன்னு ஒரு எக்ஸாம் நாங்க செய்வோம். அதே போல ப்ராக்டிக்கல்னு சொல்லி போட்டு ஒரு எக்ஸாம் செய்வோம். பார்ட் 1ல இந்த இஇல, அதாவது நான் ஓவராலா கதைக்கிறேன், இடெக்ல இருக்கிற இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த மட்டும் பார்ட் 1ல நம்மளுக்கு வரக்கூடிய மார்க்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 14 எம்சிக்யூ இதுல வரும். 50 எம்சிக்யூல 14 எம்சிக்யூ ஓவராலா இதுல வரும். அதே மாதிரி நம்ம பார்ட் 2 எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் 2 என்ன வரும், எஸ்ஏ வரும். 2 எஸ்ஏ வரும். ஓவராலா நாங்க பார்ட் 2ல ஸ்ட்ரக்சர்ல நார்மலான கேள்விகள் வரும். இருந்தாலும் ஸ்ட்ரக்சர்ல இந்த லாஜிக் கேட் சம்பந்தமான கேள்வி, இந்த நம்பர் சிஸ்டம் சம்பந்தமான கேள்வி வருது ஸ்ட்ரக்சர்ல, அது எலக்ட்ரானிக்ல சொல்லலாம், அது செகண்ட் இயர்ல வரும். அது இல்லாம ஓவராலா 2 எஸ்ஐ, 2 நான் சோட்டா எஸ்ஐன்னு சொல்லி போடுறேன், 2 எஸ்ஐக்கு வரும். பார்ட் 1ல 14 எம்சிக்கு. அதே மாதிரி பிராக்டிகலை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 2 பிராக்டிகல் வரும். சரியா? அப்ப இதுல எத்தனை மார்க்ஸ் இருக்கு அப்படிங்கறத நாங்க பார்க்கணும். இதுல எத்தனை மார்க்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். 14 எம்சிக்கு. ஒரு எம்சிக்கு 0.7 மார்க்ஸ் படி எத்தனை, 0.7 மார்க்ஸ் படி 14 எம்சிக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கு ஒரு 10-11 மார்க்ஸ் இதுல இருக்கு. இதுல ஒரு 11 மார்க். 2 எஸ்ஏ, எலக்ட்ரிக்கல்ல எஸ்ஏ, எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு எஸ்ஏ, 10 மார்க்ஸ். 100க்கு நான் சொல்றேன், 100க்கு. 2 பிராக்டிக்கல், 10 மார்க்ஸ் அப்படின்னு சொன்னால் டோட்டலா நாங்க கன்சிடர் பண்ணால் கிட்டத்தட்ட ஓவராலா நாங்க பாக்குறோம் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ல 30 மார்க்ஸுக்கு நாங்க படிக்கணும். இப்ப 100 மார்க்ஸ்ல 30 மார்க்ஸ். பார்ட் 1 எம்சிக்கு 35 மார்க்ஸ் தானே உனக்கு. பார்ட் 1 செஞ்சாலே உனக்கு டோட்டலா 35 மார்க்ஸ் தான். அந்த 35 மார்க்ஸ்ல 11 மார்க்ஸ் இது இல்ல. பார்ட் 2ல 3 செய்யற அந்த பார்ட் 2க்கு 35 மார்க்ஸ் உனக்கு கிடைக்கும். அதுல 10 மார்க்ஸ் இதுல அலைஜான சொல்ல வரேன். அதே மாதிரி 30 மார்க்ஸ் பிராக்டிகல்ல, 10 மார்க்ஸ் இதுல அப்படின்னு சொன்னா ரொம்ப 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 முக்கியமான பாடமா இல்லையா? அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடமும் கூட. அலைஜான சொல்ல வரேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, அதாவது புள்ளி கணக்கு தான், இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். ஆனா என்ன இதுல முக்கியமான ஒரு விஷயம், கிளாஸ் கட் பண்ணீங்கன்னா சொல்லி முடியும். கிளாஸ் கட் பண்ணக்கூடாது இல்லையா? ஓகே. அப்ப இதுல முக்கியமான சப்ஜெக்ட் நாங்க பார்க்கணும். அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இடெக்ல எங்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிக்கிறாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல எலக்ட்ரிக்கல் சொல்லி படிப்போம். ஃபர்ஸ்ட் இயர் எலக்ட்ரிக்கல், அதோட செகண்ட் இயர்ல போனோடனே நாங்க செகண்ட் இயர் எலக்ட்ரிக்கல், உங்களோட சீனியருக்கு தான் போகுது, உங்களோட சீனியருக்கு சிலபஸ் முடியுது. செகண்ட் இயர் எலக்ட்ரிக்கல், அதோட நம்மளுக்கு ஃபைனலான ஒரு சப்ஜெக்ட் இது எலக்ட்ரானிக்ஸ். இந்த எலக்ட்ரானிக்ஸ் பாடம் மட்டும் நாங்க மெயினா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இடெக்லயே பெரிய பாடம் இந்த பாடம். கிட்டத்தட்ட 75 பாட வேலை. ஸ்கூல்ல ஒரு பாட வேலை மாதிரி 75 பாட வேலை. அதோட 75 பாட வேலை, ஆட்டோமொபைலே கிட்டத்தட்ட 40-50 தான். 75 யோசிச்சு பாரு எவ்வளவு பெரிய, அதாவது இடெக்லயே பெரிய பாடம் இந்த பாடம். சரியா? அப்ப நம்ம இந்த பாடம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத
சரியா விளங்கி எடுக்கணும் அப்படிங்கறத நாங்க விளங்கிடுவோம். ஆன்லைன்ல படிக்கிறார்கள், இந்த லைவ் கிளாஸ் நடந்து கொண்டிருக்குது, அதே நேரத்துல உங்களுக்கு கண்டக்ட் ஆகி கொண்டிருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது டிஸ்பிளேல கிளியர் இல்லாம இருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னால், வாய்ஸ்ல ஏதாவது கிளியர் இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னா வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, நான் இடையில செக் பண்ணுவேன். சரியா? ஓகே ஓகே கவனிங்க. அப்ப இதுல இப்ப நாங்க ஓவராலா இது சப்ஜெக்ட் பார்த்தோம். ஓகே, இப்ப நாங்க விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக்கல், அதாவது இந்த பாடம், இந்த எலக்ட்ரிக்கல் பாடம், ஃபர்ஸ்ட் இயர் எலக்ட்ரிக்கல் பாடம் ஒழுங்கா யாருக்கு தெளிவில்லையோ, செகண்ட் இயர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆல்மோஸ்ட் சொதப்பும். ஏன்னா இதுல தான் நாங்க பேசிக்கா தடை சம்பந்தமாக, தூண்டி சம்பந்தமாக, கொள்ளலை சம்பந்தமாக, வோல்டேஜ் சம்பந்தமாக, கரண்ட் சம்பந்தமாக, ஆடல் ஓட்டம், நேரோட்டம் இப்படின்னு சொல்லிவிட்டு நாங்க எல்லாமே படிப்போம். அப்ப இது மிஸ் ஆகிச்சுன்னு சொன்னா பின்னுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் மிஸ் ஆகும். அதனால நாங்க இன்னைக்கு பார்க்க போற பார்ட் அப்படி என்னன்னு சொன்னா, இதுல பாருங்க, எல்லாருக்கும் ஈக்கிற ஒரு டவுட், கரண்ட் அண்ட் வோல்டேஜ். ஓகே, சோ நம்மளுக்கு இதுல சிம்பிளா சொல்லிடும். முதலாவது நான் வோல்டேஜ் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். நார்மலா வோல்டேஜை பொறுத்த மட்டும் நம்ம எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்டு, நான் வோல்டேஜ் நம்மளுக்கு மூணு பெராமீட்டர் தான் நம்மளுக்கு வேணும். ஒன்னு வோல்டேஜ், இன்னொன்னு கரண்ட், இன்னொன்னு ரெசிஸ்டர். நாங்க திரும்ப 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 இந்த சப்ஜெக்ட்ல தான் ஓடி தெரியும். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஓலவெல்ல ஒரு சமன்பாடு என்ன, V சமன் I இன்டு R, அப்படித்தானே? ஓகே, சோ இதுல பாருங்க, இந்த வோல்டேஜ்னா என்ன, இந்த கரண்ட்னா என்ன, இந்த ரெசிஸ்டர்ங்கிறது எதுல தங்கிக்குது அப்படிங்கறத பத்தி பார்க்கணும். முதலாவது ஒரு வோல்டேஜ் நாங்க கன்சிடர் பண்ணுவோம். ஒரு வோல்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நான் ரெண்டு டெர்மினல் எடுத்து, ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கொண்டேன். ஒன்னு A பாயிண்ட், இன்னொன்னு வந்து B பாயிண்ட். A பாயிண்ட்ல நம்மளுக்கு தெரியும், இதுல மெயினான ஒரு விஷயம் வந்து ஏற்றங்கள், கரண்ட், சார்ஜஸ். கரண்ட் நாங்க சொல்றோம். கரண்ட் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும் சார்ஜ், எலக்ட்ரான்களோட ஓட்டம். இப்ப நம்ம ஒரு பேட்டரி ஃபுல் சார்ஜ் அப்படின்னு சொன்னா என்ன, அதுக்கு மேல சார்ஜ் ஆகுமா? இல்ல. ஒரு பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகிட்டு அப்படின்னு சொன்னா அதுல அர்த்தம் என்ன, அதுக்குள்ள இலத்திரங்கள் மேக்சிமம் ஃபுல் ஆகிட்டு, அது இலத்திரன்கள் நம்மளுக்கு செகண்ட் இயர்ல நாங்க இலத்திரன், நியூத்திரன், புரோத்திரன் அப்படின்னு சொல்லி படிப்போம். இதுல மெயினான விஷயம் மறையேற்றங்களை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். மறை ஏற்றம், அதாவது மறை இலத்திரன்கள் ஒரு மறையேற்றத்தை கொண்டு, இலத்திரன்கள் ஒரு மறையேற்றத்தை கொண்டு. சோ இந்த இலத்திரன்கள் சரியா ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதை நாங்க சொல்லுவோம் வந்து கூலோம்னு சொல்லுவோம். கூலோம் அப்படின்னு சொல்லுவோம். விளைச்சா ஒரு இலத்திரங்கள் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொன்னா நாங்க சொல்லுவோம் கூலோம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வோல்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, உண்மையை சொல்ல போனா வோல்டேஜ் டிஃபரன்ஸ். உதாரணத்துக்கு ஒரு பெட்ரி நாங்க எடுத்துக்கணும். ஒரு பெட்ரி நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, பெட்ரியிட ஒண்ணு பிளஸ் முடிவிடம்னு சொல்லுவோம், இன்னொரு பக்கம் என்ன மைனஸ் முடிவிடம்னு சொல்லுவோம். இந்த பிளஸ்ல சாதாரணமா 10 வோல்டேஜ் தாக்குது அப்படின்னா, இந்த மைனஸ்ல 0 வோல்டேஜ் அப்படி தாக்குதுன்னு சொன்னாங்க. இது இந்த பெட்ரி எத்தனை வோல்டேஜ் பெட்ரின்னு சொல்லுவோம்? இந்த பெட்ரி எத்தனை வோல்டேஜ் பெட்ரின்னு சொல்லுவோம்? உண்மையிலேயே மைனஸ் அப்படின்னாலே 0 தானே, மைனஸ்னா ஆல்மோஸ்ட் 0 தானே. அப்ப நாங்க இதை சாதாரணமா சொல்லுவோம் 10 வோல்டேஜ் பெட்ரி. அப்ப 10 வோல்டேஜ் பெட்ரி அப்படிங்கிறது இல்ல அந்த இடத்துல, அது வோல்டேஜ் டிஃபரன்ஸ். என்னது? அதான் வோல்டேஜ் டிஃபரன்ஸ். நாங்க அதான் வோல்டேஜ் சும்மா சொல்றோம். உண்மையை சொல்ல வீட்டுக்கு வர கரண்ட் எத்தனை கரண்ட், எவ்வளவு வோல்டேஜ்? 230. அப்ப நம்மளுக்கு லைவ் வீட்டுல வர கரண்ட், நாங்க ஏசி கரண்ட் சப்ஜெக்ட் பார்த்தா ஒன்னு லைவ், இன்னொன்னு வந்து நியூட்ரல். சோ லைவ்ல 230 வோல்டேஜ் வருது, நியூட்ரல்ல 0. அப்ப 230 மைனஸ் 0 அப்ப எவ்வளவு? 230 வோல்டேஜ். அப்ப நாங்க உண்மையிலே வோல்டேஜ் கிடைக்கிறது வோல்டேஜ்ங்கிறது இல்லை, அந்த இடத்துல வித்தியாசம். இரண்டு டெர்மினலுக்கு இடையிலான அழுத்த, அந்த ஏற்றங்களோட வித்தியாசம், இரண்டு புள்ளிகளுக்கு இடையிலான ஏற்றங்களோட வித்தியாசம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏ புள்ளியில 50 கூலோம் மிகுது, பி புள்ளியில 30 கூலோம் மிகுது. என்னன்னு சொல்லுவோம்? இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலான வோல்டேஜ் டிஃபரண்ட் என்ன? 50 மைனஸ் 30 என்னது 20. அப்ப 20 வோல்டேஜ் நாங்க சொல்லுவோம். விளைச்சல் சொல்லுவாரு. இந்த கூலோம்ட அர்த்தம் என்ன? அதுக்குள்ள ஸ்டோர் ஆகிற எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை. விளைச்சா அப்ப வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் அப்படிங்கிறது ஒரு கூறிய கூலம் உள்ள இடங்கள்ல இருந்து குறைஞ்ச கூலம் இடத்தை நோக்கி ஓடுமா இல்லையா? ஓடுமா இல்லையா? அந்த ஓட்டத்தை தான் நாங்க சொல்றது மின்னோட்டம். இந்த கூலம் பிளஸ்ல இருந்து மைனஸ் நோக்கி ஓடுமா இல்லையா? இலத்திரங்கள் வந்து மைனஸ்ல இருந்து பிளஸ் நோக்கி ஓடும். இலத்திரனுக்கு எதிரான ஓட்டம் தான் நாங்க மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம்.
இல்லையா? அப்ப இந்த கூலம் ஓடுற ஓட்டத்தை நாங்க என்ன சொல்றோம்? மின்னோட்டம் அப்படிங்கிறத நாங்க கதைக்கிறோம். அப்ப இதுல நாங்க விளங்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் கவனிங்க. இதுல பாருங்க, மின்னோட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம். மின்னோட்டம் அப்படிங்கிறது சுயாதீன இலத்திரங்களின் பாய்ச்சல் மின்னோட்டம் எடுக்கும். ஒரு டேங்க்ல இருக்கிற தண்ணி ஒரு குழாயினோட வலிஞ்சு ஓடிக்கிட்டே போகுது. இந்த தண்ணி போற வேகத்தை தான் நாங்க என்னன்னு கதைக்கிறோம்? என்னன்னு கதைக்கிறோம்? நாங்க மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். தண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போதா, அதுதான் வோல்டேஜ் இருக்கும். அலைஞ்சா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்ந்து ஒரு வேலை நடக்குதா இல்லையா, அந்த வேலையை தான் நாங்க என்ன சொல்லுவோம்? வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாங்க இப்படி சொல்றாங்கடா. இதுல பாருங்க, ஓரளவு நேரத்துல என்ன சொல்றேன்? ஓரளவு நேரத்துல ஏற்றப்பட்ட கூலங்கள் எண்ணிக்கை நாங்க என்ன சொல்லுவோம்? மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓரளவு நேரத்துல ஏற்றப்பட்ட கூலங்கள் எண்ணிக்கை நாங்க என்ன சொல்லுவோம்? மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓரளவு நேரத்தில் ஏற்கப்படும் ஏற்றங்கள் எண்ணிக்கை மின்னோட்டம். அந்த ஏற்றங்களை தான் நாங்க என்ன சொல்லுவோம்? கூலோம் அப்படின்னு சொல்லுவோம். விளைச்சா இது இங்கதான் நாங்க யூஸ் பண்ணோம். பின்னுக்கு போக கூலப்புற வார்த்தையை பயன்படுறது இல்லையே. விளைச்சா அப்போ இதை நாங்க கொஞ்சம் டீட்டெயிலா பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, ஓரளவு நேரங்களை நாங்க என்ன சொல்லுவோம்? செகண்ட் தானே சொல்லுவோம். கூலங்களை நாங்க என்ன சொல்லுவோம்? சீன்னு சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? இதை கூலோம் செகண்ட் -1 என்று சொல்லும். அல்லது நாங்க இந்த இடத்துல சொல்லலுமே என்ன? எம்பியர். நாங்க சாதாரணமா யூஸ் பண்றது என்ன? எம்பியர். 10 எம்பியர், 20 எம்பியர், 30 எம்பியர் இல்லையா? சரி. அப்ப இதுல நாங்க விளங்க வேண்டிய விஷயம், எம்பியர் அப்படிங்கிறது தான் நாங்க கூடுதலா யூஸ் பண்ணது. அப்ப கூலோம் செகண்ட் -1 அப்படிங்கிறது எம்பியரை குறிக்கும். கிளியரா? ஏதாவது டவுட் இதா? அதாவது தண்ணி போற வேகம் மாதிரி இலத்திரங்கள் ஓடுற வேகம் இவ்வளவு வேகத்துல ஓடுது. 10 எம்பியர்ல சொல்லுவாங்க தானே, ஒரு எம்பியர் அடிச்சா என்ன நரம்பு சுழுக்கு ஒரு 2 எம்பியர் அடிச்சா டக்குன்னு செத்துரும் அப்படி. அப்ப இந்த வேகம் தாங்க எவ்வளவு வேகம் கூடுதோ அவங்களுக்கு என்ன நம்ம மனிதனை தாக்குற வீதம் கூடுது. அதெல்லாம் நாங்க செகண்ட் இயர்ல தான் படிப்போம், வராது அது எம்பியர்ல தாக்குற அடிப்படையில. அதே போல சாதாரணமா ஒரு கூலம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லடா, 62,410 தர 10 19 இலத்திரங்களா. ஒரு கூலம் அப்படிங்கிறது என்ன? இத்தனை லட்சம், இத்தனை கோடி கணக்குல பதிலையா அவ்வளவு இலத்திரங்களை குறிக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? ஓகே, அடுத்து நாங்க பார்ப்போம் மின் அழுத்தம். சரியா? மின் அழுத்தம். அப்ப நான் என்ன சொன்னேன்? ஒரு இடத்துல இருக்கிற தண்ணி இன்னொரு இடத்துக்கு ஓடி போகுது அப்படின்னு சொன்னா அதை நாங்க என்ன சொல்லுவோம்? அந்த அதனால செய்யப்படுற வேலையை தான் நாங்க என்ன சொல்லுவோம்? மின் அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் ஓரளவு நேரத்துல, சரியா, இதுல மாறி சீன் வரும். ஓகே, சரியா? ஓரளவு மின்னேற்றத்தினால் செய்யப்படும் வேலை மின் அழுத்தம் எனப்படும். சரியா? நம்மளுக்கு தெரியும் ஓரளவு மின்னேற்றத்தினால், ஓரளவு கூலத்தால எவ்வளவு வேலை செஞ்சுக்குதோ, எவ்வளவு வேலை நடந்துக்குதோ அதை நாங்க என்ன சொல்லுவோம்? மின் அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? வேலைக்கான குறியீடு என்ன? ஜூல். கூலத்துக்கான அடி சி. அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? ஜூல் கூலம் -1 அல்லது நாங்க வோல்டேஜ் சொல்லுவோம். சரியா? வோல்டேஜ் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு வோல்டேஜ் அடிச்சு சாவானா கரண்ட் கூடி சாவானா? மெயினான தாக்கம் எதை கூட எதை அடிச்சு அவர் தானே கொள்ளும். சாதாரணமா ஏசி கரண்ட்டை பொறுத்த மட்டும் கரண்ட். கரண்ட் தாங்க நம்ம இலத்திரங்கள் எவ்வளவு ஹெவியா அடிக்குது அந்த அடியில போய் சேர்ந்தது. ஓகே, சோ இது நாமளா நாங்க லேசா விளங்க வேண்டிய விஷயம். அப்ப எப்பவுமேடா இந்த சமன்பாடை வச்சு நாங்க பார்க்கும்போது வோல்டேஜ் அப்படிங்கிறதுடா எது எப்பவுமே மின்னோட்டத்துக்கு நேர் விகித சமன் அப்படிங்கிற ஒரு சமன்பாடு தான் முதல்ல. வோல்டேஜ் கூட 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 மின்னோட்டம் கூடிக்கிட்டே இருக்கும். வோல்டேஜ் குறைய 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 யோசிச்சு பாருங்களேன், தேங்கலிக்கிற தண்ணீர கெப்பாசிட்டி கூட தண்ணி வர வேகமும் கூட தானே. தண்ணீர கெப்பாசிட்டி குறைய குறைய தண்ணீர வேகம் குறைய தானே. எஸ். ஆனா தண்ணீர கெப்பாசிட்டி கூடினாலும் சில நேரம் தண்ணி வர வேகம் குறைவா இருக்கும். என்ன சந்தர்ப்பத்துல? அந்த குழாயில விழுகிற உராய்வு தன்மை, குழாயில விட்டம் பெருசு சின்னதா போகல, இந்த மாதிரி பிரச்சனை வருமா இல்லையா? அப்ப தண்ணீர் வேகம் வருமா? மாறுமா இல்லையா? அப்போ இதை மாறிலியா இருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த இடத்துல வோல்டேஜ் சமன் I இன்டு ஆர். அது இந்த ஆறு தான் சில நேரங்களில் தடங்களை உருவாக்குது, அந்த தடைத்தன்மையை உருவாக்குது. என்ன உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன். இப்ப உங்களுக்கு தெரியும், நான் இங்க ஒரு பெட்டியை வச்சு இங்க ஒரு லைட்டை பத்துறேன், நல்ல நல்ல பிரகாசமா பத்து. அதே பெட்டி எங்கன வச்சுட்டு, சரியா, ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வயரை போட்டு போயிட்டு அந்த லைட்டை பார்த்து அதே பவர்ல பத்துமா? அப்ப எப்பவுமே நம்மளுக்கு விலையை கொள்ளணும். அந்த தடை பெருமானங்கிறது சில காரணிகளால மாறுபடும். என்ன காரணிகள் அப்படின்னு சொன்னா, இந்த ஆறுங்கிறது எதுல தீர்மானிக்கப்படும் தெரியுமா? R7 ρ
எல் ஓவர் ஏ இப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனால, அதாவது ஒரு தடை பெருமானங்கிறது கடத்தின பண்பிட இயல்பு, கடத்திட நீளம், கடத்திட குறுக்கோட்டு பரப்பு, இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாறுபடும். இது சம்பந்தமான கேள்வி நான் பின்னுக்கு செய்வேன், கடை செய்யறதுக்கு இல்ல, பின்னுக்கு நான் செஞ்சுப்படும். இது விளங்கிட்டா? இது விளங்கிட்டா? கிளியரா? ஓகே. இப்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட், வோல்டேஜ்னா என்னன்னு விளங்கிட்டு, அதே நேரத்துல கரண்ட்னா என்னன்னு விளங்கிட்டு. வோல்டேஜ் சொன்னா ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிக்கிற கூலம்ட எண்ணிக்கை, அந்த கூலம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஓடுதா, அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? கரண்ட் சொல்லுவோம் இல்லையா? அப்ப வோல்டேஜ் கரண்ட் என்னன்னு விளங்குது. ஆனா நிறைய பேர் கேட்கிற டவுட், இந்த வோல்டேஜ் கரண்ட் நாங்க ரெண்டு டைப்ல பிரிக்கலாம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒன்னு டிசி கரண்ட், டிரெக்ட் கரண்ட், இன்னொன்னு ஏசி கரண்ட், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். டிசி கரண்ட பொறுத்த மட்டும் தம்பி நீ பார்த்து அப்படின்னு சொன்னா, அதுல மின்னோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மாறா பெருமானம், ஒண்ணு பிளஸ்ல ஓடும், அப்படி இல்லைன்னு சொன்னால் எப்படி ஓடும், அல்லது மைனஸ்ல ஓடும். அப்போ இந்த டிசி கரண்ட பொறுத்த மட்டும் மாறாம ஓடுற அப்படின்னு சொன்னா அது நாங்க டிசி கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டெர்மினல் நம்ம ஒரு மின்குமிழ் எடுத்தோம், ஒரு மின்குமிழ் எடுத்தேன்னு சொன்னா இதை மின்குமிழ். இந்த மின்குமிழ்ல இருந்து நாங்க என்ன செய்வோம், டிசிட பிளஸ் இப்படி பெரிய கோடா காட்டுவோம், டிசிட மைனஸ் நாங்க சின்ன கோடாக காட்டுவோம். இந்த பிளஸ் முனையில இருந்து மைனஸ் முனையில இருந்து மின்னோட்டம் ஓடுது அப்படின்னு சொன்னால் நாங்க இப்படி என்ன செய்வோம், நாங்க கரண்ட் இப்படின்னு சொல்லுவோம். இவங்க ரெண்டு பேருக்கு இடையான அடுத்த வேறுபாடை நாங்க வோல்டேஜ் சொல்லுவோம். என்ன பிளஸ்க்கு மைனஸ்க்கு வித்தியாசம் நாங்க வோல்டேஜ் சொல்றது, வோல்டேஜ் சொல்லுவோம். இதுக்குள்ள ஒரு மின்னோட்டத்தை நாங்க கரண்ட் சொல்லுவோம். இப்போ இந்த கரண்ட் இந்த ஃப்ளோலயே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்படியே ஓடுது அப்படின்னா நாங்க டிசி கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ளோல தான் ஓடும். கிளியரா? இப்ப நாங்க பார்க்க போறது அப்படின்னு சொன்னா ஏசி கரண்ட். ஏசி கரண்ட் பொறுத்த மட்டும் தம்பி ரெண்டா பிரியுது, ஒன்னு சிங்கிள் பேஸ், இன்னொன்னு வந்து த்ரீ பேஸ். ஒன்னு சிங்கிள் பேஸ், இன்னொன்னு வந்து த்ரீ பேஸ். நீங்க பார்த்துருப்பீங்க கரண்ட் எல்லாம் நிறைய 4 வயர் 3 வயர். ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச மட்டும் இதுல சிங்கிள் பேஸ் அப்படின்னா என்ன சொல்லுங்க பாப்போம். சிங்கிள் பேஸ் அப்படின்னா தனிக்கலை அப்படின்னு நாங்க சொல்லுவோம். தனிக்கலை ஒரு வடம் போட்டு நம்மளுக்கு தெரியும், நம்ம வீடுகளை பயன்படுத்த இலங்கையை பொறுத்த மட்டும் சிங்கிள் பேஸை பாத்தீங்கன்னு சொன்னா 230 வோல்டேஜ், அதே நேரத்துல 50 ஹெர்ட்ஸ். மின்னோட்டத்தை பொறுத்தப்பட்ட இலங்கையை பொறுத்தப்பட்ட 30 எம்பியர் சொல்லி சொல்லிக்கலாம். 30 எம்பியர் ரேஞ்ச்ல பொதுவா இலங்கை 23 தொடக்கம் 30 எம்பியர் ரேஞ்ச்ல பொதுவா கரண்ட் வருது சிங்கிள் பேஸ்ல. சரியா? அப்ப இந்த சிங்கிள் பேஸ்ல கட்டமைப்பை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்படிதான் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் இப்படி ஓடும். அதாவது இது பக்கம் பிளஸ், இந்த பக்கம் மைனஸ் சொன்னா இப்படி ஓடும். அது எப்படி ஓட போகுது, இந்த மைனஸ் சொன்னா எப்படி பாக்கணும் சொல்லு பாப்போம். இப்போ அதே லைட்டை நான் கனெக்ட் பண்றேன், நல்லா விலை கொள்ளுங்க, குறியீடுகளை பாத்துக்கிடுங்க. ஆடலோட்ட வளங்களை நாங்க இப்படிதான் காட்டுவோம், ஒரு வட்டத்துக்குள்ள அலை வடிவத்தை காட்டுவோம். நேரோட்ட வளங்களை நாங்க எப்படி காட்டுவோம், இப்படி பிளஸ் மைனஸ் தான் காட்டுவோம். ஆடலோட்ட வளங்களை எப்படி காட்டுவோம், வட்டம் மட்டும் இப்படி அலை வடிவத்தை காட்டுவோம். சரியா? அப்போ நல்லா விளையாடுங்க. இப்ப நான் இங்க பாருங்க, இப்ப பிளஸ்ல ஆரம்பிச்சு இப்படி உச்சத்துக்கு போயிட்டு திரும்ப ஜீரோக்கு போதா இல்லையா? அப்ப இது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா இப்படி ஓடும். திரும்ப ரெண்டாவது லைனை பாரு, மைனஸ்ல ஆரம்பிச்சு மைனஸ்ல உச்சத்துக்கு போயிட்டு மைனஸ் ஜீரோக்கு திரும்ப வருதா இல்லையா? இது என்ன நடக்கும் தெரியுமா? இப்படி ஓடும். திரும்ப என்ன நடக்கும்? இப்படி ஓடும். திரும்ப இப்படி ஓடும். இந்த மாதிரி. அப்போ நேரோட்டம் அப்படின்னா ஒரு டெர்மினல் இருந்து இன்னொரு டெர்மினல் வரைக்கும் நேராக ஓடிக்கிட்டே இருக்கு. இது எப்படி ஓடும்? ஆடலோட்டம் அப்படிங்கிறது ஆடிக்கொண்டே போகும். அதாவது பிளஸ்ல இந்த மைனஸ் நோக்கியும் மைனஸ் பிளஸ் நோக்கியும். நம்ம சில நேரம் போட்டோல பிடிக்கும் போது லைட் பத்தி தூரமாய் விளங்குமா இல்லையா? அது என்னது, என்ன காரணம் அது அப்படின்னு அர்த்தம் என்ன? அதுதான் நாங்க சொல்றது மீடி ரேட் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஹெர்ட்ஸ் அப்படின்னு ஒரு செகண்டுக்குடா இந்த இது பாரு, இந்த கட் ஆஃப் ஆகுது திரும்ப, இந்த கட் ஆஃப் பிளஸ்ல இருந்து வந்து ஜீரோக்கு ஆகி திரும்ப ஜீரோ மைனஸ்ல மைனஸ் திரும்ப ஜீரோ பிளஸ்ல ஜீரோ ஆகி திரும்ப மைனஸ்ல ஜீரோ ஆகி
இப்படி ஒரு செகண்ட் இந்த மாதிரி 50 அலைகள் நடக்க மாட்டான். அப்புறம் சில நேரம் போட்டோ பிடிக்கல 10 தூரமாயிக்கும். சில எல்இடி லைட் நல்லா காட்டும் அது. கட் ஆஃப் ஆகும். எல்இடி லைட் வந்து புதுக்காக கெப்பாசிட்டர் காரணம். ஸோ ஓவராலா ஏசி கரண்ட்ல நாம பார்க்கும்போது நம்மளுக்கு கட் ஆஃப் பண்ணி காட்டும். நம்ம கண்ணுக்கு விலங்கு உண்மையிலே 50 தடவை ஓஃப் ஆகி ஓன் ஆகுது நம்ம லைட். விலங்குத கண்ணுக்கு விலங்கல்ல. ஒரு மனுஷன் வெற்றி கண்ணுக்கு சாதாரணமா ஒரு செகண்டுக்கு 10 தடவை ஓஃப் ஆகி ஓன் ஆகுறது ஓனோட விலங்கு. 10 தடவை 10 தடவை ஓஃப் ஆகி ஓன் ஆகல ஒருக்க ஓன் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு செகண்டுக்கு 50 தடவை விளங்குமா? ஸ்லோ மோஷன் கேமரா போட்டு பார்த்தா சில நேரம் விளையாட சொல்லுவாரு. அப்ப இதுல அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ஆடல் ஓட்டம்ங்கிறது ஒரு 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 சீரான ஓட்டத்தை மேற்கொள்ளாது. பிளஸுக்கு மைனஸ் மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்கும். விளைஞ்சா அதே அதாவது அது அர்த்தம் இதான். அதே போல 50 ஹெர்ட்ஸ் சொல்றதுக்கான காரணம் ஒரு செகண்டுக்கு 50 தடவை ஓன் ஆஃப் ஆகி ஓடாது. 50 பிளஸ்ல வந்து மைனஸ் போய் மைனஸ்ல இருந்து அப்படி 50 தடவை 50 அலைகள் உருவாக்குது ஒரு செகண்டுக்கு. அதாவது 50 வேவ் கொண்டு வருது இந்த இடத்துல. கிளியரா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு டவுட்டிங் ஏதாவது தம்பி மேல டவுட்டிங் தான் சொன்ன விஷயங்கள்ல? ஓகே. இப்ப இதுல பாருங்க அடுத்த விஷயம். இப்ப நம்மளுக்கு நேரோட்டம் ஆடலோட்டத்துல தணிக்கலை பார்த்தாச்சு. இப்ப தணிக்கலை பொறுத்த மட்டும்டா நம்மளுக்கு என்ன விஷயம், நாங்க வந்து சாதாரண நம்மளுக்கு சிறிய தேவைகளுக்காக நாங்க அதை எடுப்போம். தணிக்கலை பொறுத்த மட்டும் சின்ன யூசேஜ்களுக்கா, அதாவது இப்ப நம்மளுக்கு தெரியும் வந்து தணிக்கலையில 2 வடங்கள் சம்மந்தப்படும். ஒண்ணு நாங்க சொல்லுவோம் என்ன, 2 வடம். ஒண்ணு லைவ் உயிர் வடம், இன்னொன்னு நியூட்ரல் நொதுமல் அப்படின்னு சொல்லுவோம். லைவ் நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். சொல்ல 2 வடங்கள் தான் சம்மந்தப்படும். அப்போ ஒண்ணு லைவ் இன்னொன்னு நியூட்ரல். அதே மாதிரி இந்த 3 ஃபேஸ பத்தி நாங்க கொஞ்சம் பார்ப்போம். 3 ஃபேஸ்னா என்ன? இப்ப நாங்க லைவ்ல கவுண்ட் தான் இங்க சொல்றோம் ஒண்ணுன்னு சொல்லி ஒரு வடம் சொல்றதுக்கான காரணம் லைவ் நியூட்ரல் கவுண்ட் பண்ண இல்லை. அப்ப ஒண்ணு போட்டு வட்டம் போட்டு வெட்டு காட்டினா தனிக்கலை சிங்கிள் ஃபேஸ். நம்ம இங்க யூஸ் பண்ண எல்லாமே சிங்கிள் ஃபேஸ் தான். இதே பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் சைட்ல போக நடக்கும் 3 ஃபேஸை யூஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்ல வரல இதுல கொஞ்சம் கவனிங்க. 3 ஃபேஸை பத்தி உங்களுக்கு சொல்றேன். 3 ஃபேஸை பொறுத்த மட்டும் ஒரு அலை முக்காலைன்னு சொல்லுங்க. ஒரு அலை இப்படி போகுதுன்னு வச்சுக்கிறேன். 2வது அலை ஒண்ணு போகும். எப்படின்னா இது 2வது அலை 2 கரண்ட். அதே போல 3வது அலை ஒண்ணு போகும் அப்படின்னு சொன்னா இப்படி போகும். இப்ப இதுல நடக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா நாங்க இதைத்தான் தனியா சொல்லுவோம். என்னது L1, இதை நாங்க சொல்லுவோம் L2, இதை நாங்க தனியா சொல்லுவோம் என்னது L3ன்னு சொல்லுவோம். நல்லா விளைக்கிறது. இப்ப உங்களோட மேல போற முன்னுக்கு போற லைனுக்கு தானே பெரிய பெரிய லைன்ல பாருங்க 4 போதும். 1 2 3 4. இந்த 4 வரையில தம்பி ஒண்ணு L1 இருக்கும், இன்னொரு L2 இருக்கும், இன்னொரு L3 இருக்கும், இன்னொன்னு என்னவா இருக்கும் நியூட்ரலா இருக்கும். 4 வரையில சொல்லுவாங்க எங்க வீட்டுல கரண்ட் வந்து உங்க வீட்டுல கரண்ட் நிக்காது. அது என்ன காரணம் சொல்லுவாங்க? ஒரு லைன் பெய்த்துது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லைன் பெய்த்ததுல அர்த்தம் என்ன? இப்ப சில நேரம் சொல்றேன் உனக்கு விளக்குறதுக்காக. உங்களோட வீட்டுல L1ல இருந்து ஒரு வயரையும் நியூட்ரல் இருந்து ஒரு வயர் எடுத்து ஒரு வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. இது சிங்கிள் பேஸ். இப்படித்தான் உடையுது. இன்னொரு பக்கத்து வீட்டுல எப்படி கொடுப்பான்? L2ல இருந்து ஒரு வயரும் நியூட்ரல் இருந்து ஒரு வயரும் கொடுப்பான். இன்னொரு வீட்டுக்கு எப்படி கொடுப்பான்? L3 இருந்து ஒரு வயரும் நியூட்ரல் இருந்து ஒரு வயரும் எடுத்து கொடுப்பான். இப்படி வேற வேற அலைகளை கொடுக்கக்குள்ள L1ல ஏதாவது ஷோர்டேஜ் ஆகணும், L1 டிஃப்யூஸ் ஆஃப் ஆயிடும். அப்ப என்ன நடக்கும்? L1 லைன் யாருக்கெல்லாம் கொடுத்தா அதெல்லாம் ஆஃப் ஆகிக்கும். அதான் ஒரு லைன் போன ஒரு லைன் வேலை செஞ்சு இது காரணம். அதேச்சா சொல்லுவாங்க இந்த எங்கடி வீட்டுல கரண்ட், இதோட வீட்டுல கரண்ட் இல்ல பார்த்து பக்கத்துலயே கரண்ட் இல்லாம சில ஒழுங்கைகள் சில சின்ன ஒழுங்கை எடுத்து சொன்னா ஒழுங்கைக்கு ஒரு பக்கம் L1ல ஃபுல்லா எல்லா வீட்டுக்கு கொடுத்து இன்னொரு பக்கம் L2ல இன்னொரு வீட்டுக்குள்ள உறுதிப்பாங்க. ஒரு சைடு ஃபுல்லா போகும், இன்னொரு சைடு ஃபுல்லா இருக்கும். அப்ப அர்த்தம் என்ன? ஃபுல்லா டிஸ்கனெக்ட் ஆகல. அது என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு லைன்ல ஏதாவது ஷோர்டேஜ் ஆகிக்குது. அப்ப அதை பொறுத்தப்பட்ட வேலைகள் 3 ஃபேஸை பொறுத்தப்பட்ட 3 அலைகள் இந்த இடத்துல வரும். இதுல இருந்து தனித்தனியா தான் நம்ம ஒரு அலைகளை பிரிச்சு எடுக்கிறோம். L1 அது L2 நியூட்ரல், L3 நியூட்ரல் தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறோம். இப்போ உங்க வீட்டுக்கு வர எல்லாமே இந்த மாதிரி தான் 3 ஃபேஸ் தான் உடஞ்சி வரும். சொல்ல வரேன். இதுல பாருங்க சாதாரணமா இந்த இந்த சப்ஜெக்ட்ல பாரு இதுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன? பொதுவாக சிலாக்கள் வந்து இண்டஸ்ட்ரியில தொழில்நுட்ப ரீதியில வந்து இதைத்தான் கூடுதல் எடுப்பாங்க. ஓவர்லோடு எடுத்தாங்க. இதுல தன்மை கொஞ்சம் அவுட்புட்டா பாத்தீங்கன்னு சொன்னா ஃபைனல் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க மட்டும் தான் 0ல இருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த பல்ஸ் லெவல பாருங்க எங்க போகுதுன்னு மைனஸ் பக்கம் போக விடுதா?
ஏதோ ஒரு அலை வந்து பிளஸ் பக்கம் அதுல பல்ஸை தூக்கி வச்சுக்கிட்டே அலை ஏதாவது ஒரு அலை மாறி மாறி என்ன செய்யும் பாசிட்டிவ்ல தாங்கிக்கிட்டே இருக்கும். இதான் நன்மை. த்ரீ ஃபேஸ்ல இருக்கிற நன்மைனா ஏதாவது ஒரு அலை மாறி மாறி பாசிட்டிவ் புள்ளியில இருக்கும். அதுதான் த்ரீ ஃபேஸ் மோட்டாரை கொண்டு போய் சிங்கிள் ஃபேஸோட அடிச்சு அடிப்படும். ஏன் இந்த த்ரீ ஃபேஸ் மோட்டாருங்க எதுக்கு பழக்கப்பட்டிக்கும் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் கட்டமைப்பு செஞ்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு பாசிட்டிவ் அலை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதை கொண்டு போயிட்டு ஓஃப் ஆகி ஓனாக கொடுத்தா நடக்கும் மண்டே போதும். அப்ப த்ரீ ஃபேஸை பத்தி நாங்க இங்க படிக்க போறதுக்கு இல்லை. ஏன்னு சொன்னா அது எங்க உள்ளது நம்மளோட செகண்ட் இயர்ல இருக்கிற எலக்ட்ரிக்கலோட சம்பந்தப்பட்ட பாடம். உங்களோட சீனியருக்கு அதான் போதும். சரியா? ஓகே. அப்போ இதுல என்ன விஷயம் அப்படின்னா இலங்கையை பொறுத்த மட்டும் த்ரீ ஃபேஸ பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் 400 வோல்டேஜ் 50 ஹெர்ட்ஸ். 400 வோல்டேஜ் 50 ஹெர்ட்ஸ். அதான் ஹெர்ட்ஸ் மட்டும் மாறல. ஹெர்ட்ஸ் மட்டும் மாறல. அப்ப இதுல 3 மடங்கு இதுன்னு சொன்னா 3 அலைன்னு சொல்லல என்னது இந்த ஹெர்ட்ஸ் மட்டும் மாறல அப்படின்னு சாதாரணமா நாங்க ஒரு ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அலைக்கு தான் பார்ப்போம். இந்த அலைக்கு தனியா ஹெர்ட்ஸ் பார்த்தா அது 50. இந்த அலைக்கு தனியா ஹெர்ட்ஸ் பார்த்தா அது 50. இந்த அலைக்கு தனியா ஒரு ஹெர்ட்ஸ் பார்த்தா 50. அப்ப மீடியன் அப்படிங்கிறது தனித்தனியா தான் பாக்குறது. 3 பேர் ஒன்னா சேர்ந்து வந்தாலும் தனியா ஒரு ஆளுக்குரிய அளவு தான் நாங்க மீடியன் சொல்லி பார்ப்போம். விளைஞ்சான சொல்ல வரேன். இதுங்கிற சப்ஜெக்ட் இல்ல, நம்மளுக்கு இதை பத்தி பெருசா நாங்க தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் எம்சிக்யூல சொல்ல கேட்கலாம். இலங்கையை பொறுத்த மட்டும் 230 வோல்டேஜ் 50 ஹெர்ட்ஸ். அதே போல த்ரீ ஃபேஸ் சொன்னா 400 வோல்டேஜ் 50 ஹெர்ட்ஸ். இந்த த்ரீ ஃபேஸ் அப்படிங்கிறது L1 L2 L3 குறிக்குது, நியூட்ரல குறிக்கிறது இல்ல. கிளியரா? சரி, இப்ப நாங்க பார்க்கணும். சரிதானே? அடுத்தது நாங்க பார்க்கணும் என்ன நம்மளுக்கு தெரியும். இப்ப இந்த ஆர்டர் இந்த வோல்டேஜ் கரண்ட் ரெண்டை நாங்க என்ன செஞ்சுக்கணும் ஸ்டோர் பண்ண வேண்டிய. சரியா? நான் ஏன் இந்த மின்கலத்தை செய்ய முன்னுக்கு என்னது ஆடலோட்ட நேரோட்டத்தை சொன்னேன் அப்படின்னு சொன்னா இந்த மின்கலம் அப்படிங்கிறதுக்குள்ளே நல்லா விலை கொடுங்க. அது எப்பவுமே டிசியை தான் ஸ்டோர் பண்ணும். எங்க சரி கேள்விப்பட்டீங்கன்னா ஏசி கரண்ட் சார்ஜ் பண்ணி வச்சுக்கிறது கேள்வி. எப்பவுமே சார்ஜ் ஆகுற அப்படின்னு சொன்னா டிசி தான். ஏன் டிசியை மட்டும் சார்ஜ்? டிசிங்கிறது செவனேன்னு ஒரு பக்கம் அவன் செவனேன்னு இருப்பான். அதனால அவனை நல்ல பிள்ளைய கொண்டு போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ள குட்டி வைக்கிற மேலதான் சும்மா இப்ப அவனோட பாட்டு. ஆனா ஏசி அப்படிப்பட்டவனா அங்கால ஓடுவான் வெற்றி வெடிச்சிடும். ஆமாவா இல்லையா? சோ அப்ப ஏசியை பொறுத்த மட்டும் நாங்க என்ன செய்யறது எப்பவுமே மின்னேற்றம் அடைய செய்யலாது. அதனால தான் நம்ம பார்த்து சோலார் பேனல்ல வர கரண்ட் எடுத்து என்ன செய்வாங்க வர டிசி கரண்ட் சார்ஜ் பண்ணி ஏசியை மாத்தி யூஸ் பண்ணுவாங்க. அப்ப எப்பவுமே நீ ஒரு கரண்ட் சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன சேமிக்கணும் அப்படின்னா அதை நீ டிசியை கன்வெர்ட் பண்ணித்தான் கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி போட்டு திரும்ப ஏசிக்கு மாத்தணும். இது அது ஸ்பெஷல் என்ன சொல்ல. அப்ப எப்பவுமே சார்ஜ் அப்படிங்கிறது மின்னேற்றம் அடைய செய்யறது அப்படிங்கிறது எதுக்கு பொருந்தும்? டிசிக்கு தான் பொருந்தும் அப்படிங்கிறது ஞாபகம். அப்ப என்ன சொல்றாங்க ரசாயன சக்தியை மின்சக்தியாக மாற்றும் உபகரணம். நம்மளுக்கு தெரியும் இப்ப தற்காலத்துல நிறைய விதமான வெற்றி வந்துட்டு லித்தியம் அயன்ல இருந்து ஏகப்பட்ட இந்த பொட்டாசியம் அயன் சொல்லி இப்படி புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணி எலான் மஸ்க் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். சின்ன பெட்டி நல்ல ஸ்டோர் ஆகும். சரியா? அப்ப இப்ப எல்லாம் நம்ம லித்தியம் அயன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு அப்டேட்டான பெட்ரியும் இப்ப வந்துச்சு இல்லையா? ஓகே. அப்ப அதுல குறியீடுகளை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் அப்படி பெரிய கோடு பிளஸ் சின்ன கோடு மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். விளைஞ்ச என்ன சொல்ல வரேன்? கிளியர் என்ன சொல்ல வரேன்? எஸ். ஓகே. அப்போ இதுல பாருங்க இந்த பேட்டரியை வந்து இப்போ பொதுவாக நாங்க பார்க்கும்போது மைனஸ் பாயிண்ட நாங்க என்ன பிளஸ் பாயிண்ட நாங்க கட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல இந்த பேட்டரியோட வகைகளை பாத்தீங்கன்னா கார உலரம் மின்கலம், லித்திய மின்கலம், நிக்கல் கலம், ஈயாமில சேமிப்புகள், ரசக்கலம் இப்படி நிறைய வகையான மின்கலங்கள் இருக்குது. இதை பத்தி எனக்கு ரொம்ப டீப்பான தேவையே இல்லை. சரி. அதே மாதிரி நாங்க வெற்றியை இணைக்கும் போது நாங்க பிளஸ் மைனஸ் டெர்மினலை நாங்க இணைக்கும் போது எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிளஸ் மைனஸோட எப்பவுமே பிளஸ் மைனஸோட பிளஸ் மைனஸோட பிளஸ் மைனஸோட பிளஸ் அப்படி இணைக்கல நாங்க மொத்தமான மின்கலத்தின வோல்டேஜ் நிறைய கூட்டுப்படும் இல்லையா? நம்மளுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய லொரியில என்ன தெரியுமா செஞ்சிருப்பாங்க 24 வோல்டேஜ் தான் சொல்லுவாங்க. வாகனங்கள்ல 2 டைப் வோல்டேஜ் தான் தாக்கும். ஒன்னு 12 வோல்டேஜ். 12 வோல்டேஜ் நார்மலா வெயின் காருக்குலாம் 12 வோல்டேஜ் பெட்டி வச்சிருவாங்க. பெரிய லொரிக்கு 24 வோல்டேஜ்ல வெட்டி வாங்குறது விலை கூட கிடத்த செய்வாங்க. 12 வோல்டேஜ் பெட்டியை வாங்கி என்ன செய்வாங்க தொடரா இணைப்பாங்க. பார்த்தாலும் அதுல பிளஸ் வந்து மைனஸ் கூட கனெக்ட் ஆயிடுது. ஏன்னா 2 பெட்டி இருக்கும். அப்ப அதுல அர்த்தம் என்ன அர்த்தம்? அப்ப நாங்க பெட்டியை நாங்க மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் தொடுக்கும் போது அதுல வோல்டேஜ் அளவு கூட்டப்படும் அப்படிங்கிறது நீங்க விளைச்ச என்ன சொல்ல வருது. ஓகே. அதே மாதிரி
நம்மளுக்கு விலகி கொள்ளணும். வெற்றியை வந்து நாங்க கூட்டும் போது அப்படி வரும். அதே வெற்றிகளை வந்து நாங்க சமாதானமாக இணைக்கும் போது என்ன நடக்கும்? அதுல எப்பவுமே வோல்டேஜ் மாறாது, எம்பியர் தான் கூடும். இந்த சந்தர்ப்பத்துல எல்லா வோல்டேஜ் கூட கொள்ள எம்பியர் லெவல் மாறாது, அதே எம்பியர் தான். அதே மாதிரி இந்த சந்தர்ப்பத்துல நாங்க சமாந்தரமாக இணைக்கும் போது இப்ப இது 30 வோல்டேஜ் 10 வோல்டேஜ் விலையிலும் 10 வோல்டேஜ் தான். ஏன்னா எப்பவுமே சமாந்தரமான புள்ளிகளுக்கு இடையில வோல்டேஜ் மாறாது. விளைஞ்சா ஒரு இதுல 10னா அடுத்ததுல 10, ரெண்டுக்கு சமாந்தரமா 10 தான் அவுட்புட்டை கொடுக்கும். 2 கூட்டி 20 சொல்லி கொடுக்காது. இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சமாந்தரமான புள்ளிகளுக்கு இடையிலே எப்பவுமே வோல்டேஜ் மாறாது. இது முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியா? ஓகே ஓகே, வெயிட் பண்ணுங்க. பாங்க சொல்லுது, பாங்க முடியட்டும். வெயிட் பண்ணுங்க, பாங்க சொல்லுது, பாங்க முடியட்டும். நோட்ஸை வாசி. விளங்குதா? ஓகே, கவனிங்க. இப்ப அடுத்த விஷயம் வந்து இதெல்லாம் சின்ன சப்ஜெக்ட். நிலை மின்னியல். இரு பொருட்களை உரசுவதன் மூலம் அங்கு ஒரு மறையேற்றம் இலத்திரங்கள் தற்காலிகமாக விடுவிக்கப்படுகிறது. எனவே அதில் தற்காலிகமாக மின்னேற்றம் உருவாகும். எனவே அதுவே நிலை மின்னியல் எனப்படும். நீங்க பார்த்துருப்பீங்க சில நேரங்கள் சீப்புல தலை வாரிட்டு நம்ம இந்த ரெஜிஃபோம் கிட்ட கொண்டு போக என்ன செய்யப்படும்? சிலது என்ன ஒட்டும், சிலது நம்மளுக்கு கைக்கு மேல கொண்டு போகுது. கதிரையில போய் நீங்க சட்டனை இருக்கும்போது என்ன ஒரு ஆள் இழுத்துட்டு நம்ம இப்படி முடியெல்லாம் இழுக்கும் இல்லையா? சோ அதுதான் நிலை மின்னியல். அப்படி இதை பத்தின டீப்பான விஷயம் உங்களுக்கு இல்ல. அடுத்தது நாங்க மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் ஆளிகள். இந்த ஆளிகளை பத்தி நாங்க சொல்றோம் அப்படின்னா, இந்த ஆளிகளை பத்தி நாங்க நிறைய விஷயம் இருக்கு. புஷ் பட்டன் சுவிட்ச், புஷ் பட்டன் சுவிட்ச் சொல்லி ஒன்று இருக்குது. அடுத்தது எஸ்பிஎஸ்டி, சிங்கிள் போர்ட் சிங்கிள் த்ரூ. இது நாங்க ஹவுஸ் வைரிங் வீட்டு மின் சுற்று சொல்லி படிப்போம் இந்த பாடத்துல கடைசியில. அதுலதான் நாங்க டீப்பா படிப்போம். எஸ்பி டிடி, டிபிஎஸ்டி, டிபிடிடி இல்லையா? இந்த மாதிரி ஆளிகளை பத்தி நாங்க எங்க படிப்போம்? இந்த பாடத்துல கடைசியில இன்னொரு டியூட்டர் இருக்கு, ஹவுஸ் வைரிங் வீட்டு மின் சுற்று. அதுல இது டீப்பா வரும். சிங்கிள் போர்ட் சிங்கிள் த்ரூ. நம்மளுக்கு நீங்க ஸ்கூல்ல பாத்துட்டு இந்த ஸ்டெப்ஸ்ல கீழே ஒன் பண்ணி போட்டு மேல ஆஃப் பண்ணுவீங்க. அதுல வந்து சிங்கிள் போர்ட் டபுள் த்ரூட கனெக்ட் இல்லையா? 3 இடத்துல இந்த லைட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்மளுக்கு டபுள் போர்ட் டபுள் த்ரூ யூஸ் பண்ணுவாங்க, இன்டர்மீடியட் சுவிட்ச்னு சொல்றோம். இந்த மாதிரி அது சம்பந்தமான விஷயங்கள் பிராக்டிகலோட நாங்க இன்ஷால்லா இந்த பாடத்துல கடைசியில பார்ப்போம். சோ அதை பத்தி நீங்க ஒரே பண்ண தேவையில்லை. சரிதானே? அடுத்தது கடத்தி. கடத்தியை பொறுத்த மட்டும் தன்னுடனான மின்னோட்டத்திற்கும் கடத்தும் பொருட்களும்
தன்னூடாக மின்னோட்டத்தை கடத்தும் பொருட்கள் கடத்தி எனப்படும். நம்மளுக்கு தெரியும் மின்ன கடத்துறத வச்சு நாங்க 3 கேட்டகரியா பிரிக்கலும். ஒண்ணு கடத்தி, இன்னொன்னு காவலி, இன்னொன்னு குறை கடத்தி. கடத்தி அப்படின்னு சொன்னா மின்ன கடத்தக்கூடியது. அப்ப நம்மளுக்கு தெரியும் மின்ன கடத்தக்கூடியது அப்படின்னு சொல்ல எல்லாமே ஒரே மாதிரி காட்டும். இரும்பு, செம்பு, அலுமினியம், செப்பு, என்ன அதே போல கோல்டு, இது எல்லாமே ஒரே மாதிரி மின்ன கடத்துமா அல்லது வேறுபட்ட முறையில கடத்துமா? எஸ். அப்ப அந்த மின்ன கடத்துறதுல கூட அவங்களுக்கு இடையில வேறுபட்ட குண இயல்புகள் இருக்கு அப்படிங்கிறது விளக்கும். அப்ப இந்த கடத்தியை பொறுத்தப்பட்ட என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த கடத்தில என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. வெப்பநிலை கூட 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 கடத்தில தடை பெருமானம் என்ன செய்யுமா? கூடும். அப்ப கடத்தி நாங்க வச்சு யூஸ் பண்றோம், கடத்தி நாங்க பயன்படுத்தி பின்ன கடத்தும் போது வெப்பநிலை அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன செய்யுது? ஒரு தடையாக அமையுது. யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மளுக்கு ஒரு கடத்தியை பயன்படுத்தி மின்னோட்டத்தை நாங்க வழங்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுல வெப்பநிலை கூட கூட மின்னோட்டம் குறையும் அப்படின்னு சொல்றோம். இதை நாங்க இன்னொரு மாதிரி கிராஃப்ல எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதை நாங்க இன்னொரு கிராஃபா சொல்லணும் அப்படின்னு சொன்னால் தடை பெருமானம், மின்னோட்டம். அப்ப வெப்பநிலை கூடும் போதே தடை பெருமானம், சரி, வெப்பம் வெப்பம் கூட 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 மின்னோட்டம் குறைஞ்சு கொண்டே இப்படியும் நம்மளுக்கு கேள்வி வரலாம். எப்படி? கடத்தி ஒன்றில் வெப்பத்துக்கும் மின்னோட்டத்துக்கும் இடையிலான வரைப்பு பின்வருவர்கள் எது? அப்ப அதுக்கு இப்படிதான் யோசிச்சு பாருங்க. வெப்பம் கூட 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 மின்னோட்டம் குறைஞ்சுக்கிட்டே போகும். ஆமாவே இல்லையா? வெப்பம் கூட 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 மின்னோட்டம் குறைஞ்சு கொண்டே போகும். யாருக்கு? கடத்திக்கு. ஏன்னா யோசிப்பாரு, ஒரு ஒரு வடத்துக்குள்ளால மின்னோட்டம் போய் கொண்டிருக்கும் போது அந்த வடம் வெப்பம் அடையலாம், அந்த இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து வீங்கும். ஏன்னா பெருசா போகும், பெருசா போக இதுல போற இலத்திரங்கள் ரொம்ப கஷ்டப்படும். அப்ப மின்னோட்டத்துல பெரும்பாலும் என்ன செய்யும்? போடுற வேகம் குறையும். இதான் சப்ஜெக்ட் என்ன சொல்ல வரேன். ஓகே. அதே மாதிரி கடத்தியை பொறுத்த மட்டும் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா குறை கடத்தி. குறை கடத்தி என்னவா? தூய குறை கடத்தி. நாங்க செகண்டரியில படிப்போம் தூய குறை கடத்தி, மாசு செய்யப்பட்ட குறை கடத்தி அப்படின்னு சொல்லி படிப்போம். சரியா? உள்ளீட்டு வெளியீடு அப்படின்னு சொல்லி படிப்போம். செகண்டரி எலக்ட்ரானிக் ரொம்ப டீப்பா படிப்போம். சிலிக்கன், ஜெர்மோனியம், 4ஆம் கூட்ட மூலங்கள். சரியா? ஓகே. ஆனா இது மறுதல. எப்படி? வெப்பநிலை கூட 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 தடை பெருமானம் குறையும், மின்னோட்ட பெருமானம் கூடும். இதுல எப்படி நாங்க வெப்பத்துக்கு கிராஃப் வரையலாம்? எப்படி வரையலாம் சொல்லுங்க பாப்போம். வெப்பம், மின்னோட்டம். வெப்பம் கூட 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 மின்னோட்ட பெருமானம் கூடும் அப்படின்னு தான். அப்ப குறை கடத்தியை பொறுத்த மட்டும் சூட கொடுத்தாதான் மின்ன கடத்தும். கடத்தியை பொறுத்த மட்டும் சூடு கொடுக்க 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 மின்ன கடத்துற பெருமானம் குறையும் அப்படிங்கிறது நீங்க சரியா விளங்கிக் கொள்ளுங்க. எக்ஸாம்பிள் எம்சிக்கு எவ்வாறான கிராஃப் வச்சு உங்களுக்கு கேட்கலும். அடுத்து நம்மளுக்கு தெரியும் காவலி. காவலி அப்படின்னு சொன்னா மின்ன கடத்தாது. இது நம்மளுக்கு உதாரணம் பலகை, ரப்பர், பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி. ஓகே. அடுத்து நாங்க இன்னைக்கு பார்க்க போற பார்ட், முக்கியமான ஒரு பார்ட் என்னது? தடை. ரெசிஸ்டர். ரெசிஸ்டர் அப்படின்னு குறித்த சுற்றின் பகுதியினூடாக பாய் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த தடை பயன்படுகின்றது. இளைஞர சொல்ல வரது உங்களுக்கு நல்ல ஒரு இமோஜி காட்டுங்க. ரெசிஸ்டர் பத்தின இமோஜி பாருங்க. இந்த தடை என்ன செய்யறாரு? போற மின்னோட்டத்தை வோல்டேஜ் என்ன செய்ய? வோல்டேஜ் பிரஷர் தானே. வோல்டேஜ் கழுதாரு போடு. அந்த போறதை கண்ட்ரோல் பண்றவர் யார வேலை? நம்மட தடையிட வேலை. இந்த தடை தான் என்ன செய்யும்? போற ஓட்டத்தை குறைச்சிக்கிறோம். மின்னோட்டத்தை குறைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மின்னோட்டம் குறையும் போது அந்த சந்தர்ப்பத்துல அதுக்குள்ள கொஞ்சம் என்ன செய்யப்படும்? வலு சக்தி இழக்கப்படுமா இல்லையா? அப்ப அதுக்குள்ள கொஞ்சம் வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அப்ப தடையை பொறுத்த மட்டும் தடையினூடாக ஓடும் ஓட்டம் பாய்வதற்கான தடுப்பு அல்லது தடை எனப்படும். தடை அளக்கும் அழகு ஓம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? ஓம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? தடையை நாங்க ஓம்னு சொல்லி மெஷர் பண்ணுவோம். பொதுவா தடைகள்ல 2 விதமான தடைகள் இருக்குது. ஒண்ணு நிலையான தடை, இன்னொன்னு வந்து மாறும் தடை. நிலையான தடை அப்படின்னா இதுல பெரும்பாலும் நிரந்தரமா இருக்கும். சரியா? அதுல தடையில பெருமானம் எப்பவுமே என்ன செய்யாது? மாறுபடாது. ஞாபகம் வச்சுக்கிறது. இப்ப தடையில பெருமானம் என்ன செய்யப்படாது? மாறுபடாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், நாங்க தடைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது ஒரு தடை. உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? சின்னதா இதுல கலர் கோட் எல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. சிவப்பு, மஞ்சள், பிரவுன், சில்வர், கோல்டு அப்படி எல்லாம் இருக்கு. அப்ப இது ஒரு நிலையான தடை. இதுல தடை பெருமானம் 10 கிலோ ஓம்னா 10 கிலோ ஓம் தான், 1000 ஓம்னா 1000 ஓம் தான், 100 ஓம்னா 100 ஓம் தான்.
அப்ப நாங்க நிலையான தடைகளை பொறுத்த மட்டும் பிள்ளைகள் விலை கொடுங்க 5 ஓம் என்றால் பெரும்பாலும் மாறாது. அதுல நிறைய வகை இருக்கு. என்னது? கார்பன் படல தடை. சரியா சரியா கார்பன் காய நில கார்பன் படல தடை, அதாவது சின்ன கரண்ட் உள்ள இடங்களுக்கு நாங்க என்ன செய்வோம்? கார்பன் படல தடை நாங்க யூஸ் பண்ணுவோம். உலோக ஒட்சைட் படல தடை அப்படின்னா என்ன? சிறிய ஓட்டம், அதுவும் சிறிய ஓட்டங்களுக்கு உலோக ஒட்சைட் படல தடை பயன்படுத்துவோம். கம்பி சுற்றிய படல தடை, கம்பி சுற்றிய தடை அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய ஓட்டங்களுக்கு கம்பி சுற்றிய படல தடை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உருக்கு தடை அப்படின்ற சுற்றி பாதுகாக்கிறதுக்காக உருக்கு தடைன்னா முந்தி காலங்களில் ஃபியூஸ் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. ஃபியூஸ் அடிச்சிருப்பாங்க, எரிஞ்சு திரும்ப புதுசா போடுவாங்க. அது ஒரு விதமான தடை தான். உருகி அந்த கரண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிடும். இப்பதான் நாங்க எம்சிபி என்ன சொல்ல டிப் சுவிட்ச் யூஸ் பண்றோம். அதே மாதிரி பாருங்க, மாறும் தடை அப்படின்னு சொல்றாங்க. மாறும் தடைன்னு சொன்ன அதான் மாறும் தடை இதுல இல்ல, உள்ளுக்கு பொக்ஸ் நினைக்கிறேன். அதோட தடையில பெரும்பாலும் ஒரு சடுதியாக என்ன செய்யப்படும்? நாங்க எட்ஜஸ்ட் பண்ண என்ன பண்ணுவோம்? நம்மளோட ஃபேன்ல இருக்கிற ரெகுலேட்டர் எட்ஜஸ்ட் பண்ண செய்யப்படும், மாறும். இந்த மாறும் தடையில தடையில குறியீடை பாத்தீங்கன்னு சொன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். தடைகள் குறியீடுகளை பாருங்க. நிலையான தடைகளுக்கு நாங்க இப்படி ஒரு குறியீடு சொல்லிடும், அல்லது இப்படி போட்டு நாங்க ஒரு பாக்ஸ் பண்ணி காட்டினாலும் தடையிட குறியீடு தான். விளையாச்சா? இதே மாறும் தடை அப்படின்னு சொன்னாடா இந்த இடத்துல ஒரு அம்புக்குறியல் வரும். மாறக்கூடியது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இது பெரும்பாலும் மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஓகே. இந்த பேசிக் கொஞ்சம் கல்குலேஷன் தியரி கொஞ்சம் போட்டு உங்களுக்கு கல்குலேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. அப்ப இந்த மாறும் தடையில முதலாவது வகை ஏக பரிமாணமாக மாறும் தடை. அதே போல மடக்கை மாறும் தடை அப்படின்னு சொல்லலாம். அது ஏக பரிமாணம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 எப்படி ஏக பரிமாணம் மாறுகிறேன். சிலது 10 100 1000 அப்படின்னு சொல்லி மடக்கை மட்டத்துல மாறும் இல்லையா? இப்ப ஏக பரிமாண மாறும் தடை அப்படின்னு சொல்லக்கூட ஒவ்வொரு டைப் இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு வேலை தரேன் அப்படின்னா இந்த டேர்ம் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, அந்த தடையில படம் சும்மா வரும். சரியா? உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்தா சர்ச் பண்ணி பாருங்க. ரொட்டேஷன் லைனர் வேரியபிள் ரெசிஸ்ட், அதாவது இப்படி இது எப்படி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தா விளையாகும். இப்படி ரோல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரோல் எண்ணிலைக்கும் சொங்கால வயற்கால இது நம்ம இந்த இடத்துல கம்பி சுருளி இதை நாங்க இப்படி எட்ஜஸ்ட் பண்ண இதுல ஒரு லிவர் இந்த லிவரை நாங்க எட்ஜஸ்ட் பண்ண தடை பரிமாணம் மாறும், கூடி குறையும். என்ன சொல்ல வரேன்? எஸ், ஏக பரிமாணமாக மாறும் தடை அப்படின்னு சொல்லி. அதே போல வலுக்கத்தக்க ஏக பரிமாண மாறும் தடை பிரதையோட்டு அப்படின்னு சொல்லி ஒன்று. ஸோ இதெல்லாம் தடைகள்ல ஏக பரிமாணமாக மாறக்கூடிய தடைகள். அதே போல மடக்கை மாறும் தடை, மடக்கை பெருமானத்துல மாறக்கூடிய தடைகள் இருக்குது. ஸோ இதை நார்மலா கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, இதை பத்தி கேள்வி வருது மிச்சம் இல்லை. ஜஸ்ட் மாறும் தடைகளை பத்தி பாத்துக்கோங்க. எல்லாருக்கும் வைக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, இந்த தடைகளை பயன்படுத்தி நாங்க எவ்வாறு இனங்காண்றது, தடையை நாங்க எவ்வாறு இனங்காண்றது படிச்சுட்டீங்களா? எப்படி இனங்காண்றது? எப்படி? ஓகே, இது நாங்க இன்னைக்கு நாளைக்கு இல்ல கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப இதுல பார்க்க வேண்டிய அடுத்த ஒரு சப்ஜெக்ட், ஏன்னா இங்க நீங்க நிறைய நோட்ஸ் பார்த்தா உங்களுக்கு என்ன செஞ்சிடும், கொலாப்ஸா போயிடும். அதனால இந்த சப்ஜெக்ட நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா பார்ப்போம். ஏன்னா இதுல நிறைய விஷயம் ரிப்ஜியோன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. வானவில் 7 நிறங்களை வச்சு ரேசா பாடமாக்குற ஒரு பொருள் இருக்குது. அதை பத்தி நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லி தரேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இன்னைக்கு நாங்க பார்க்க போற இன்னொரு பார்ட் என்னது? எஸ், இப்ப நம்மளுக்கு தெரியும் தடை, வோல்டேஜ், அதே போல கரண்ட். ஸோ இந்த மூணையும் வச்சு நாங்க என்ன உதாரணத்துக்கு இந்த தடைகளை இணைக்கிற முறைகளை நாங்க பார்த்தோம்னா 2 விதமா இணைக்கலாம். ஒண்ணு தொடராக இணைக்கிறது, ஒண்ணு சமாந்தரமாக இணைக்கிறது. நல்லா விளைக்கும். இப்ப தொடராக இணைக்கிற அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த தடைகளை நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்படி ஒரு தடை இணைக்கிறேன், இப்படி ஒரு தடை இணைக்கிறேன், இப்படி ஒரு தடை இணைக்கிறேன். நோட் பண்ணிக்கிடுங்க. இப்படி தொடராக இணைக்கும் போது உதாரணமா சொல்றேன், இந்த இடத்துல 10 ஓம், இந்த இடத்துல 10 ஓம், இந்த இடத்துல 10 ஓம், வேறு 10 ஓம்னு நினைக்கிறேன். நினைச்சிட்டு நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல நான் ஒரு டிசி கரண்ட் சப்ளை கொடுக்குறேன். இந்த இடத்துல 60 வோல்டேஜ் கொடுக்குறேன் இல்லையா? இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது கேள்வி ஆர் டோட்டல் மொத்த தடை பெருமானம் என்ன, மொத்த தடை என்ன. ரெண்டாவது கேள்வி என்னது, இந்த தடைக்கு நான் ஒரு பேர் கொடுக்குறேன். இது R1 தடை, இது R2 தடை,
இது R3 தடை. இதை நான் சொல்றது வோல்டேஜ் சப்ளை. இதுக்குள்ள போற மின்னோட்டத்தை நாங்க சொல்லுவோம் ஐன்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டாவது கேள்வி நான் உங்களுக்கு கேட்கிறேன். VR1 R1 தடைகளால ட்ராப் ஆகிற வோல்டேஜ் எவ்வளோ? மூணாவது கேள்வி VR2 R2 தடைகளால் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் எவ்வளோ? செய்ய பாப்போம். VR3 R3 தடைகளால் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் எவ்வளோ? அடுத்தது நான் சொல்லிடும் மெயினான ஒரு கேள்வி தான் இதுல. மின்னோட்டம் I1 அதே இடத்துல I2 அதே இடத்துல I3 காணுங்க பார்ப்போம். சில டைம் எடுத்தார காணுங்க பார்ப்போம். ஓகே, 2 நிமிஷம் டைம் தந்தீங்க. இந்த 2 நிமிஷத்துல முடிங்க பாப்போம். சொல்லுங்க. இல்ல ரசம் அதான் போட்டிக்கிறேனே I1 I2 I3 IR1. அதான் R1 தடைகளால போறத IR1 சொல்லுவோம். R2 தடைகளால போற மின்னோட்டத்தை IR2 சொல்லுவோம். இதுதான் மெயின். எல்லா வீடையும் ஒண்ணுதான் ஐன்னு சொல்லி போடுவோமே. ஐந்து படம் ஒண்ணுதான். நான் ஏன் அதாவது இந்த புனை பெயர்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த நாங்க காணும் போது தனித்தனியா மொத்தம் மொட்டையை சொல்லுங்க. ஐந்து மொட்டையா சொல்லக்கூடாது. எதுக்குள்ளால போற R1 தடைகளால போற ஐயா, R2 தடைகளால போற ஐயா. அதை நாங்க ஸ்பெஷலா அந்த புனை பெயர்களை பயன்படுத்தி இன்னாருடைய மகன் இன்னார்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. சும்மா மொட்டையா முகமது பாண்டா முகமது வருவானா, எத்தனை முகமது பான் அந்த மாதிரி தான். ஸோ நாங்க ஸ்பெஷலா அதை போடுறதால நம்மளுக்கு என்ன நன்மை? நம்மளுக்கு எக்ஸாம்ல நல்ல ஒரு மார்க் அடிக்கும். சும்மா மொட்டையா I1 IB சும்மா போடல. நிறைய வீஸ். இது பரவாயில்ல. எலக்ட்ரானிக் ஒரு பாடத்துல பிள்ளை நிறைய வோல்டேஜ் வரும். வோல்டேஜ் பேரு விபி விசி விஇ அப்படின்னு விசிசி விபி பிவி அப்படின்னு ஏகப்பட்ட வோல்டேஜ் 10 பாட்டு பிரியும் எலக்ட்ரானிக்ல. இல்லையா? அப்ப அங்க கன்ஃபியூஸ் ஆகும். சும்மா வோல்டேஜ் சும்மா மொட்டையா போடல இல்லையா? நான் பேசிக் கணக்கு தந்தீங்கன்னா நான் போக பெரிய கணக்கு தருவேன். ஓகே, சரி. இப்ப கவனிங்க. முதலாவது எப்பவுமே தடை தொடராக இருந்தாடா நாங்க மின்கலங்கள் தொடராக இருந்த கூட்டு தானே. அதே மாதிரி தடைகள் தொடராக இருந்தா எப்பவுமே நல்ல விலை கொடுங்க. லேசா சொல்லித்தானே இந்த கான்செப்ட். இப்போ இவர்கிட்ட 60 வோல்டேஜ் இருக்கு. 60 வோல்டேஜ் கெப்பாசிட்டி வந்து. அப்ப இந்த இடத்துல இந்த 60 வோல்டேஜ் அப்படிங்கிறது அர்த்தம் என்னன்னு முதல்ல நாங்க சரியா விளங்கணும். 60 வோல்டேஜ் அர்த்தம் என்னன்னு சொன்னான தம்பி, இந்த இடத்துல நல்லா விளையுது. இந்த இடத்துல +60 தாக்குது, இந்த இடத்துல 0 தாக்குது. அதான் அது அர்த்தம். அர்த்தம் என்ன? +60 இங்கால 0. அதாவது வோல்டேஜ் டிஃபரன்ஸ் தான் அது. சரியா? அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 60 வோல்டேஜ் தம்பி இங்க போயிட்டு இப்படி வரப்போல இந்த இடத்துக்கு திரும்ப வந்து சேரக்கொள்ளடா சைபர். இந்த இடத்துல இவர் +60 போறாரு. இந்த இடத்துல இவர் சைபரா வந்து சேராரு. அப்படின்னா அவர்கிட்ட 60 வோல்டேஜ் என்ன செஞ்சிட்டாரு? 60 கிலோ சாப்பாடு என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டு தான் வராரு. மொத்தத்தை இழந்துட்டு தான் வராரு. அப்படி சும்மா ஜென்ரலா பாரு. இந்த 60 வோல்டேஜ் கொடுக்கும்போது முதலாவது நீ ஒரு இடத்துல இருந்து ஒரு டெலிவரி பண்ண போறான், ஒரு சாப்பாடு டெலிவரி பண்ண போறான்டா, எத்தனை கடைக்கு எத்தனை வீட்டுக்கு கொடுக்கணுங்கிற யோசிப்பான். அதை வச்சுதான் இந்த டைம்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுதான் அதை வச்சுதான் என்ன செய்வா? வேகமா போகணுமா ஸ்லோவா போகணுமான்னு யோசிப்பா இல்லையா? மொத்தமான எவ்வளவு எவ்வளவு எத்தனை பேர் கொடுக்கணுங்கிற தீர்மானிச்சாதான் நம்ம எவ்வளவு வேகத்துல ஓடணுங்கிற நம்ம தீர்மானிக்கும். ஒரு வீட்டு தானே ஸ்லோவா போகும். நீங்க 30 வீடு கொடுக்க கொஞ்சம் வேகமா ஓடுவோம். அப்படிங்கிற மாதிரிதான் முதலாவது எப்பவுமே ஒரு வோல்டேஜ் தந்து நம்மளுக்கு இந்த இடத்துல தடைய இந்த மின்னோட்டத்தை கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா முதலாவது கேள்வி எப்பவுமே மின்னோட்டத்தை கேட்கிறாங்க அப்படின்னா முதல்ல R டோட்டலை காணும். R டோட்டல் எப்பவுமே தடைகள் தொடராக இருந்தால் R டோட்டல் ஈக்குவல் R1 பிளஸ் R2 பிளஸ் R3 அப்படின்னு சொன்னால் 10 10 10 அப்படின்னா எவ்வளவு? 30 ஓம். அப்ப டோட்டல் 30 ஓம். இது முதலாவது விலைக்கு 30
ஓம். ஓகே. இப்ப மொத்தமா 30 ஓம் 30 ஓம் உள்ளாக்களுக்கு என்ன செய்யறாங்க சப்ளை பண்ணணும். அவர்கிட்ட 60 வோல்டேஜ். அப்ப நம்மளுக்கு தெரியும் என்ன எப்படி போடுவோம் இதை வி சமன் ஐ இன்டு ஆர் வி எஸ் சமன். நாங்க எப்பவுமே கேள்வி செய்யும் போது தம்பி நல்லா விலை கொள்ளுங்க, மொட்டையா கேள்வி செய்யாங்க. நிறைய பேர் கொள்ளையா சொல்லி கொடுக்குறோம். எப்படின்னா இப்ப இந்த இடத்துல இதுல பேர் என்ன விஎஸ் சப்ளை வோல்டேஜ் தான். விளைஞ்சா இதுல பேர் என்ன இதுக்குள்ள ட்ராப் ஆகிற வோல்டேஜ் நாங்க என்ன சொல்லுவோம் VR1 சொல்லுவோம் தம்பி. R1க்குள்ள பின்னுக்கு இது வாசிங்க, எப்பவுமே குறியீடு பின்னுக்கு இது வாசிங்க. R1க்குள்ள ட்ராப் ஆகிற வோல்டேஜ் இது என்னன்னு சொல்லணும் சொல்லு பாப்போம். VR2 இதை நாங்க என்னன்னு சொல்லுவோம் VR1. ஓகே. அதே மாதிரி இதுக்குள்ளால போற மின்னழுத்தத்தை நாங்க எப்படி சொல்லுவோம் சாரி VR3 சாரி. இதுக்குள்ளால போற மின்னழுத்தத்தை நாங்க சொல்லுவோம் IR1. இதுக்குள்ளால போற மின்னழுத்தத்தை நாங்க என்ன சொல்லுவோம் IR2. இதுக்குள்ளால போற மின்னழுத்தத்தை நாங்க என்ன சொல்லுவோம் IR3. நிறைய பேர் என்ன செய்யறாங்க சும்மா மொட்டையா IV அப்படின்னு போடுறாங்க, ஆர்னு போடுறாங்க. அப்படி போடக்கூடாது. அப்ப நாங்க சொல்லுவோம் பாப்போம் மொத்த வோல்டேஜ் V S இல்லையா, மொத்த கரண்ட் நம்மளுக்கு தெரியும் I இல்லையா, மொத்த தடை நாங்க சொல்லுவோம் ஆர் டோட்டல். ரைட்டா? இப்ப சொல்லு பாப்போம் நம்மளுக்கு யாரை காணணும் ஐய நாங்க பொது எடுத்தால் விஎஸ் ஓவர் ஆர் டோட்டல். சோ 60 கீழ் 30 அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2 எம்பியர். கிளியரா? 2 எம்பியர் விளங்கிட்டா சப்ஜெக்ட். ஓகே. இப்ப நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல போற 2 எம்பியர் அதே ரோட்ல தான் நட ஓடுறாங்க. ரோட்டு பிரியுதா ஒரே லைன்ல தான் ஓடிக்கிட்டீங்க. அப்ப அதே வேகத்துல தான் 2 எம்பியர் வேகத்துல தான் அவன் போவான். ஆனா போக்குல 60 கிலோ எடுத்துட்டு போனவன் இப்ப நம்மளுக்கு இவரும் சமனான பசி, இவருக்கும் சேம் பசி, இவருக்கும் சேம் பசி, 60 கிலோ சாப்பாடு. 3 பேர் சமனான பசியில இருக்கிறீங்க. எப்படி கொடுப்பீங்க நீங்க 20 20 20 கொடுப்பீங்களா இல்லையா? மனசால பார்த்தது சரி, ஆனா கணக்கு இப்ப செஞ்சு பார்ப்போம் 20 வருதான்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப இதுக்குள்ளால போற மின்னோட்டமும் 2 தான், இதுக்குள்ளால போற மின்னோட்டமும் 2 எம்பியர் தான், இதுக்குள்ளால போற மின்னோட்டம் 2 எம்பியர் தான். இப்ப நம்மளுக்கு இந்த சப்ஜெக்ட் தனியா அப்ளை பண்ணுவோம். நல்லா விளையிடுங்க, நல்லா விளையிடுங்க. சரியா? VR1 into I1 into R1. சரியா? I1 பெருமானம் எவ்வளவு 2 எம்பியர் தானடா. சரி, R1 பெருமானம் எவ்வளவு 10 ஓம் தானே. அப்படின்னா எவ்வளவு 20 வோல்டேஜ். அதே மாதிரி அடுத்தது பாருங்க VR2 equal I1 into R I2 into R2. அப்படின்னா அதே 2 தர 10 20 நாங்க மனசெல்லாம் பார்த்துட்டோம். இருந்தாலும் அப்ப இதுல இந்த விளங்க வேண்டிய விஷயம் என்ன, எப்பவுமே ஒரு தொடர் சுற்றுல நம்ம கொடுத்த வோல்டேஜ் கொண்டு போன வோல்டேஜ் கூட்டுத்தொகைக்கு சமன். கொடுத்த வோல்டேஜ் கூட்டுத்தொகைங்கிறது கொண்டு போன வோல்டேஜ் கூட்டுத்தொகைக்கு சமன். இதுதான் கேச் ஆஃப் த வோல்டேஜ் லோன்னு சொன்னாங்க. KVL என்ன சொன்னாங்க KVL. இது நிறைய பேர் வேற மாதிரிலாம் படிச்சு தந்திருப்பாங்க. லேசா விளங்கி கொள்ளுங்க. ஒரு சுற்றுல நாங்க கொண்டு போன வோல்டேஜ் கூட்டுத்தொகை நாங்க கொடுத்த வோல்டேஜ் கூட்டுத்தொகைக்கு சமன் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிள். ஆமாவா இல்லையா? இவர் 20 வோல்டேஜ் 60 வோல்டேஜ்ல 20 20 20 கொண்டு போறாரு. அப்ப என்ன அர்த்தம்? அதுல அர்த்தம் என்ன 60 வோல்டேஜ் கொடுத்துட்டாரு. ஏன்னா அந்த வரக்குள்ள 0 வோல்டேஜ் தான் வந்து சேர்றாரு. கொண்டு போன வேகம் என்ன எல்லாத்துக்குமே 2 எம்பியர் 2 எம்பியர் 2 எம்பியர். வேகம் எப்பவுமே மாறாது. போன வேகத்துல அப்படியே வந்து சேர்த்துட்டார். இது கிளியரா? நோட் பண்ணுங்க அவசரமா.
சரியா? ஓகே. இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி எடுத்தாரேன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி, என்ன சமாதானம் அடைக்கிறது இன்னைக்கு சொல்ல மாட்டேன், நாளைக்கு வந்து தடைகள் இனங்காண்றது, அதே இதுல சமாதானம் அடைக்கிறத பத்தி நிறைய விஷயங்கள், சமாதானத்துல கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நாளைக்கு சொல்லுவேன். இன்னைக்கு இன்னொரு கேள்வி ஒன்று தாரேன், இந்த கேள்வியை செய்வோம், பார்ப்போம். சொல்லுங்க.
R4. சுற்றிட மொத்த தடைன்னு சொன்னா நீங்க மொத்த தடை காணத்தான் வேணும். அந்த R4 தடைங்கிறது கணக்குல வருமா வராதா சுற்றிட மின்னோட்டத்தின் போது அப்படிங்கறதுல நீங்க தான் யோசிக்கணும். மொத்த தடை நீங்க சொல்லத்தான் வேணும் இல்லையா? அந்த மொத்த தடை சுற்றுக்கு தேவைப்படுமா, ஆனா மின்னோட்டத்துக்கு அடிக்கிறது மொத்த தடை தேவைப்படுமாங்கிறது நீங்க யோசிச்சு செஞ்சுக்கிட்டு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து கிழமையில 2 நாள் கிளாஸ் மாதிரி போடுமா, ஒரே நாள்ல முடிக்குமா? வியாழன் நைட் 7 to 9:30 அப்படி செய்வேனா? இன்னைக்கு அப்போதான் வியாழன் 2 போடவா? 2 போடவா? என்னடா ஏசி கிளாஸும் போட்டு உனக்கு வந்து கஷ்டம் என்னடா? ஏசி இல்லாட்டியும் பரவாயில்ல, ஏசிக்குள்ள குழு குழு நீந்துட்டு. சரி பாப்பமா. ஓகே கவனிங்க. முதலாவது கேள்வி என்ன? ஆர் டோட்டல் கேட்டீங்க. சுற்றிட மொத்த தடையை கேட்டா நாங்க நேரடியா போடத்தான், அது பிரச்சனை இல்லை, நேரடியா நாங்க போட்டுவிடும், அது பிரச்சனை இல்லை. எனது 1 கிலோ 1.5 2.5 மொத்தமா டோட்டல் என்ன? ஆர் டோட்டல் என்ன? 10 கிலோ. ஓகே, இது சப்ஜெக்ட் ஓவர். ரெண்டாவது கேள்வி கேட்டீங்கன்னா I1 என்ன? இப்ப I1 என்ன அப்படின்னு சொல்லும் போது முதல்ல மொத்த சப்ளை நாங்க யோசிக்கணும். மொத்தம் எத்தனை தடை, எவ்வளவு தடை கொடுக்கப்பட போகுது. இப்ப அந்த சப்ஜெக்ட்ல நாங்க பார்க்கும்போது இந்த சுற்றுல நாங்க பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வார கரண்ட், இப்படி கரண்ட் இதுக்குள்ள வருதுன்னு ஒரு ஜங்ஷன் நோக்கி கரண்ட் வருதுடா. இந்த வார கரண்ட் இங்காலே போகும், இங்காலே போகும். இங்கால போனா இங்கால போய் செத்து போய்த்திரும், ஏன்னா அங்கால போய் திரும்ப வாரத்துக்கு வழி இல்லை. ஆனா இங்கால போனா திரும்ப வீட்டுக்கு வந்து திரும்ப வந்து உடனே ஆகையிலும். அப்ப அவர் எதை யோசிப்பாரு? இதுக்குள்ள போவாரா? சுற்று பூர்த்தியில் என்ன அதுக்கான போவாது. எங்கால போகணுமோ அது அந்த வழியா போறா, விட்டு சதுர் தெரியும் போவியா? டிப்பரை கொண்டு அதுக்குள்ள விடுவியா? போன திருப்பி வரையே இல்லை, இது வரையே இல்லை, ரிவர்ஸா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி இருந்தா யாருமே போக மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த இடத்துல சுற்று முடிவு இல்ல, சுற்று கம்ப்ளீட் இல்ல அப்படின்னு சொன்னாடா, நம்ம அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, அதனோட ஒரு மின்னோட்டத்தை நாங்க இக்னோர் பண்ணிடும். அப்ப நம்ம இதை சப்ஜெக்ட் எடுக்கக்கூடாது, இந்த சப்ஜெக்ட் எடுக்கக்கூடாது. அப்ப எப்பவுமே I2ங்கிறது 0 ஆம்பியர் தான். I2க்கான மின்னோட்டம் இல்ல. அப்ப I1 தான் காணும். அப்ப I2 0 ஆம்பியர் தான் சொல்லிடலாம், அது பிரச்சனை இல்லை, அதனோட மின்னோட்டம் இல்லை. இப்ப I1 காண்றது மொத்த தடை என்ன?
ஆர் டோட்டல் நம்மளுக்கு தெரியும். இந்த அதாவது சுற்று வேலை செய்யறதுக்கு மின்னோட்டம் என்ன 5 கிலோ ஓம். அப்ப நாங்க இந்த இடத்துல என்ன செய்யணும்? வி எஸ் டோட்டல் ஈக்குவல் I1 இன்டூ ஆர் டோட்டல். ஆர் டோட்டல்ங்கிறது என்ன? ஆர் டோட்டல் சப்ளைக்கு ஆர் டோட்டல் சப்ளை, ஆர் டோட்டலுக்கு சப்ளை. நம்மளுக்கு இந்த இடத்துல 2 மின்காலங்கள் தந்துக்கிறான் அப்படின்னா அதே நாங்க கவனமா இல்லையா? எவ்வளவு? 50 வோல்டேஜ். எஸ், அப்ப நாங்க இந்த இடத்துல விளங்கணும் 50 வோல்டேஜ். அப்ப நம்மளுக்கு என்ன? 50 ஈக்குவல் I1 தான் காணணும். வேற ஆர் டோட்டல் எவ்வளோ? 50 கிலோ, சரி 5 கிலோ. இப்ப என்ன சொல்லிடும்? I1 ஈக்குவல் 50 கீழ் 5 தர 10 3 தெரியும். இதுல 1 இதுல 10, அப்ப 10 தர 10 - 3 எம்பியர் அல்லது 10 மில்லி எம்பியர் நாங்க சொல்லிடுறோம். சரிதானே? வந்துச்சா 10 மில்லி எம்பியர்? மகா வந்துச்சா உங்களுக்கு? ஓகே. கீழேகிற 10 மேல பக்கல 10 தரலாம். கீழேகிற 10 மேல பக்கல 10 போவா இல்லையா? 10 போகல 10 தர 10 அப்படின்னா 10 நாங்க என்ன சொல்லுவோம்? ஞாபகம் வச்சுக்கிட்டு 10 கிலோ, 10 மெகா கேபிட்டல் எம், 10 ஜிகா. அதே மாதிரி 10 என்னது? மில்லி. 10 மைக்ரோ, 10 நானோ. இந்த மாதிரி நாங்க சொல்லிடுவோம். விளைச்சா? அப்ப ஜெகா யொட்டா பெட்டா அப்படின்னு சொல்லி போவோம். என்ன விளைச்சான சொல்ல வரட்டே? ஓகே, தெரியுமாடா உங்களுக்கு? 10 பெட்டாலாம் இங்க தெரியுமா? தெரியாதா உங்களுக்கு? ஓகே, சரி. அப்ப ஞாபகம் வச்சுக்கிடுங்க என்னன்னு. கிளியரா? அப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இது நோட் பண்ணிக்கிடுங்க, ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஓகே, இப்ப அடுத்த கேள்வி என்னது? அப்ப நாங்க அதை கண்டோம் என்ன? 10 மில்லி எம்பியர் கேபிட்டல் எம், சிம்பிள் எம், கேபிட்டல் ஏ. சரியா? ஓகே. தமிழ் மில்லி ஆம்பியர்னு எழுதக்கூடாது, ஏ தான் யூஸ் பண்ணணும் நீங்க. சரியா? அம்பியர்னு எழுதினாலும் சரிதான். ஆனா திருத்த வரவன் எப்படிப்பட்டவன தெரியாது. சிவில் படிச்சவன் வந்தா என்ன எம்பியர்னு போட்டி இந்த அவனுக்கு பத்தி தெரியாது. ஏன்னு போட்டாலும் எம்பியர்னு போனா பிரச்சனை இல்லை. இப்ப நாங்க ரூஃபாக்கு என்ன செய்வோம்? இப்ப நம்ம இடெக்ல கொமர்ஸ் பாடம் வருது. கொமர்ஸ் பாடத்துல நாங்க ரூஃபா யூஸ் பண்ணணும், இப்படி யூஸ் பண்ணலாம். ஆனா அல்லது என்ன செய்யலாம்? ரூஃபான்னு எழுதினாலும் சரி. சில இடங்கள்ல அந்த மாதிரி நாங்க எம்பியர் எழுதுனா பிரச்சனை இல்லை, திருத்தினவன் கையை பொறுத்து. இதனால அவங்களோட ஏ போறது நல்லம். சோ ஏன்னா அலகுகள் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏன் அலகுகள் வந்துச்சு சொல்ல பார்ப்போம். என்ன காரணம் அலகுகள் வந்ததுக்கான காரணம்? இப்போ உன்னோட கணக்க சைனீஸ் காரணத்துக்கு ஒழுங்கா திருத்துவோம். ஏங்கிறது அங்கேயும் மின்னோட்டத்துக்கு ஏங்கிறது ஏதான், இங்கேயும் மின்னோட்டத்துக்கு ஏதான். எஸ், அது அழகு அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா எல்லாருக்குமா விளங்கக்கூடியதா இருக்கும், ஒரு மொழியை சார்ந்ததா இருக்கக்கூடாது. அதனாலதான் அது மெயினான ஒரு விஷயம் அழகு. சரியா? யூனிட்ஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு சப்ஜெக்ட் விளங்கிட்டேனா? இப்ப இப்படி வார கரண்ட் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போகும். இப்ப அடுத்த கேள்வி என்ன கேட்டீங்க? எம்பியரின் பெருமானம். இந்த எம்பியர் மீட்டர் எம்பியர் மீட்டர் ஏன்னா மின்மானி இது. இந்த எம்பியர் மீட்டர் பெருமானம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதே தான். இப்ப இதுக்குள்ளால வார கரண்ட் இதுக்குள்ளால வந்து இதுக்குள்ளால போகும்போது இந்த சைட்ல இதுக்குள்ளால போகல, வார மின்னோட்டமும் போற மின்னோட்டமும் எப்பவுமே சமன். ஒரு சுற்றுல ஒருத்தன் பைக் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்ப வேகமும் இறுதி வேகம் எப்பவுமே சமன்ங்கிற மாதிரி ஒரு சுற்றுல எப்பவுமே ஆரம்பிக்கிற மின்னோட்டமும் போய் சேர்ற மின்னோட்டமும் சமன் தான். மின்னோட்டத்துல எந்த விதத்துல இழப்புமே நடக்கும். ஒரு பெட்டியில இருந்து 100 எம்பியர் போதா, அது 100 எம்பியர் இப்படி வந்து என்னதான் நடந்தாலும் கடைசியா போய் சேர்றது 100 எம்பியர் ஆகி. அதாவது நம்ம வீட்டுல இந்த ட்ரிப் சுவிட்ச் வில்லுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது என்னன்னா இந்த சப்ஜெக்ட் வச்சா எம்பியர் மாறக்குள்ள ட்ரிப் விழுந்துடும். இப்போ நீ வந்து ட்ரிப் சுவிட்ச் வேலை என்ன தெரியுமா? நாங்க எலக்ட்ரிக்கல் கடைசியா படிச்சு தருங்க, நோமலா சொல்றேன். இப்ப நீ வந்து உனக்கு கையில கரண்ட் அடிக்கும் போது என்ன செய்யும்? கொஞ்சம் கரண்ட் உடம்புக்குள்ள வேணுமா இல்லையா? அப்போ லைவுக்குள்ளால வார கரண்ட் நியூட்ரலுக்குள்ள போய் சேரணும். அப்ப வந்து இப்படி போகல ஒரு கொஞ்சம் கரண்ட் உனக்குள்ளால போச்சு, போற கரண்ட் அதே அளவு போமா? 30 எம்பியர் வருது, 30 எம்பியர் போமா? இல்ல, கொஞ்சம் எம்பியர் உனக்குள்ளால போன டிஃப்ரெண்ட். அந்த டிஃப்ரெண்ட் பார்த்து என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும்? ஆர்சிசிபி, அதாவது ட்ரிப் சுவிட்ச் நாங்க சொல்றது ஓப் பண்ணி கொடுக்கும். அதோட வேலை.
மின் மாற்றத்தை உணர்ந்து தன்னியக்கமாக ஆளியை துண்டிக்கும். இது அதுல ஃபங்க்ஷன் என்ன நாங்க புறம் படிப்போம். ஓகே, அப்ப இந்த இடத்துல மின் எம்பியர் மாறி அப்படிங்கிறது நல்ல விலை கொள்ளுங்க. எப்பவுமே எம்பியர் அப்படிங்கிறது பிள்ளைகள் தொடராக நினைச்சுதான் பார்ப்போம். இப்போ இப்படிதான் காணணும். ஒரு சுற்றுட எம்பியர் நீங்க காணணும்னு சொன்னால் நல்லா விலை கொள்ளுங்க. அந்த சுற்று தொடராக நாங்க இணைச்சுதான் காணணும். ஒரு வயர் எடுக்கிறானி, சரியா? ஒரு வயர் எடுத்து, சரியா, ஒரு லைட் எடுக்கிறான். இந்த லைட்டுக்குள்ளால போற மின்னோட்டம் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த லைட்டுக்குள்ளால போற மின்னோட்டம் என்னன்னு கேட்டா நீ என்ன செய்வா? அந்த லைட்ல இருக்கிற வயரை வெட்டி, இந்த வயர் வெட்டி அந்த இடத்துல நீ எம்பியர் மீட்டர் கனெக்ட் பண்ணுவா. கனெக்ட் பண்ணி என்ன செய்வா? அந்த லைட்டுக்குள்ளால போற மின்னோட்டத்தை நீ காணலாம். அதே கேள்வி ரெண்டாவது கேள்வி கேட்கிறான், இந்த லைட்டுக்குள்ளால இழக்கப்படுற வோல்டேஜ் அளவு என்ன? வோல்டேஜ் என்னென்ன? பொட்டான்சியல் டிஃபரன்ஸ், அதாவது அழுத்த வித்தியாசம் தானடா. அப்ப நாங்க என்ன செய்வோம்? இந்த லைட்ல இந்த இடத்துல ஒரு ஒரு பிளஸ் வயரையும் இந்த இடத்துல மைனஸ் வயரை குத்தி இந்த இடத்துல வோல்டேஜ் மீட்டரை கனெக்ட் பண்ணும். அப்ப எப்பவுமே நல்லா விலையை கொள்ளுங்க. எம்பியர் அப்படிங்கிறது தொடராகத்தான் இணைச்சு காணும். இளைஞர் சொல்லுவாரு, ஒரு வயரை நாங்க எடுக்கிறோம், சரியா? சும்மா ஒரு வயரை நான் இந்த இடத்துல எடுக்கிறேன், இந்த வயருக்குள்ள போற வோல்டேஜ் அப்படின்னு கேட்டா நாங்க என்ன செய்வேன்? இந்த வயரை வெட்டி பிளஸ் வயர் ஒரு பக்கமும் இன்னொரு மைனஸ் வயர் இன்னொரு பக்கம் அடிச்சுதான் பார்ப்பேன் எம்பியர் மீட்டர். இதே இந்த இடத்துல ஒரு லைட் இருக்கு, இந்த லைட்டுக்கு எவ்வளவு வோல்டேஜ் ட்ராப் ஆகுன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு வயர் எடுப்பேன், இந்த இடத்துல ஒரு வயர் எடுப்பேன். தொடரா இணைக்கிறது சமாந்தரமா இணைக்கிறது வித்தியாசம். நினைச்சு என்ன சொல்ல வரணும்? அப்போ எப்பவுமே எம்பியரை நாங்க துணியணும் அப்படின்னு சொன்னா நாங்க எப்பவுமே என்ன செய்யணும்? தொடரா தான் அந்த வயருக்குள்ளால போகணும். கரெக்ட், மல்டிமீட்டருக்குள்ளால அந்த வோல்டேஜ் போகணும். அதான் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சரியா? ஓகே, இந்த மல்டிமீட்டர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எஸ், இந்த மல்டிமீட்டர் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நாங்க காமன் வோல்டேஜ் சொல்லி ரெண்டு ப்ரப் வரும், ரெண்டு வயர் கனெக்ஷன் வரும். இப்ப இந்த ரெண்டு வயர் கனெக்ஷன் எடுத்து என்ன செய்வேன்? எம்பியர் பாக்குறேன் அப்படின்னு என்ன சொல்லுவேன்? ஒரு ஒரு வயரை காட்டியா ஒரு வயரை கனெக்ட் பண்ணி இன்னொரு வயர்ல கனெக்ட் பண்ணு. அப்ப வார கரண்ட் இந்த இதுக்குள்ளால வந்து இதுக்குள்ளால போயிட்டு அதுக்குள்ளால போகும். அப்ப என்ன நடக்கும்? இந்த மீட்டர் எம்பியரை மெஷர் பண்ணி காணும். இதே நான் வோல்டேஜை காணணும் அப்படின்னா வயரை காட்ட தேவையில்லை. பிளஸ் டெர்மினல்ல ஒரு வயரும் மைனஸ் டெர்மினல் ஒரு வயரும் கனெக்ட் பண்ணிடுவேன். கனெக்ட் பண்ணா அந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில என்ன சாதனம், இந்த வோல்டேஜ் இருக்கு, அந்த வோல்டேஜ் இது காணும். என்ன சொல்றது? இப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எப்பவுமே வோல்டேஜ் அப்படிங்கிறது சமாந்தரமாக இணைச்சுதான் நாங்க எடுக்கணும். மின்னோட்டம் அப்படிங்கிறது தொடராக இணைக்கப்படும். இது பத்தின பாஸ்வேர்டுகளில் நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு போஸ்ட் செய்வேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? இது விளங்கிட்டா? அப்ப இந்த எம்பியர் மீட்டர் பெருமானம் எவ்வளவு? நான் இப்ப ரெண்டு வயர் எடுக்கிறேன், பிளஸ் வயர் மைனஸ் வயர் மல்டிமீட்டரை கனெக்ட் பண்ணி நான் இந்த இடத்துல வைக்கிறேன், என்ன பெருமானம் காட்டும்? 30. இந்த இடத்துல வைக்கிறேன் என்ன காட்டும்? இந்த இடத்துல வைக்கிறேன் என்ன காட்டும்? 50. வெரி குட். சோ விலையில என்ன சொல்ல வரேன்? இப்போ அடுத்த கேள்வி என்ன? VR1, VR2, VR3 காணுங்க பாப்போம். மொத்தமா கூட்டினா 50 தான். ஆனா தனித்தனியா கேட்டீங்கன்னா தனித்தனியால கேட்டீங்கன்னா சொல்லுங்க பாப்போம். எஸ், நாலாவது எம்பியர் பெருமாள் 50. எம்பியர் பெருமாள் 2 எம்பியர் வோல்டேஜ் இல்லையா? இப்ப சொல்லு பாப்போம். VR1 ஈக்குவல் I1 இன்டூ I1 நம்மளுக்கு தேவையில்லை. ஆல்மோஸ்ட் I1 தர எல்லாத்துக்கும் போதும் யூஸ் பண்ணோம். நல்லா விலை கொள்ளுங்க. ஐங்கிறது இந்த வார்த்தை நாங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி கேள்வியில I1 சொன்னதால நாங்க I1 தான் யூஸ் பண்ணுவோம். இன்டூ R1 சொல்லு பாப்போம். என்னது I1 பெருமானம்? 10 தர 10 மறை 3 தர R1 பெருமானம் எவ்வளவு? 1 தர 10 3. சரியா? இப்ப என்ன செய்யணும்? நாங்க இவரை தூக்கிடுவோம். தூக்குனா எவ்வளவு? 10 வோல்டேஜ். அதே மாதிரி VR2 into equal I1 into R2. I1 கரண்ட் தான் எல்லாத்துக்கும் போகுது. ஸோ அது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அப்ப என்ன வரும்? 10 தர 10 மறை 3 தர 1 தசம் 5 தர 10 3. ஸோ வெட்டுப்பட்ட எவ்வளவு வரும்? 15 வோல்டேஜ். அடுத்து என்ன சொல்லணும்? VR3 equal I1 into R3 10 மில்லி எம்பியர் தர 2 தசம் 5 கிலோ ஓம்
மில்லியும் கிலோ வெட்டுப்பட்டும் கலைஞ்சா எப்படி வெட்டுன்னு பாருங்க, எப்படி வெட்டலாம் நாங்க. மில்லியும் கிலோ வெட்டுப்பட்டும், வெட்டுப்பட்ட எவ்வளோ 25 வோல்டேஜ். அப்ப நம்மளுக்கு இதுல இருந்து வழங்குற விஷயம் என்ன, Vs total equal VR1 plus VR2 plus VR3. ரைட்டா, இதுதான் யாரு சொன்னார் நம்மளுக்கு, கேச் ஆஃப் த கிரிகோபின், கேச் ஆஃப் தமிழ்ல சிலாக்கள் சொல்ல கிரிகோபின் விதி. கேச் ஆஃப் தானே சிலாக்கள் சொல்றது கிரிகோபின் சொல்லுவாங்க. சரியா, கிரிகோபின் சொன்னாலும் சரிதான், கிரிகோபின் விதின்னு சொல்றது. அப்ப இதுல இருந்து விளக்கின விஷயம் பாருங்க, 25 15 எவ்வளவு, மொத்தம் எவ்வளவு வருது, 50 வருதா இல்லையா. ரைட்டா, அப்ப அவரு யோசிச்சு பாருங்க, கடையில பசி பெருமானம் கூடு 2.5 கிலோ, அப்ப அவரு கூட தான் கொடுப்போம். பசி கொஞ்சம் குறவு பாருங்க, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அந்த பசிக்கு ஏற்ற மாதிரி தான் சாப்பாடு கொடுப்படுது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா அவங்களை லேசா வழங்க. ரைட்டா, ரெண்டு எம்பியர் எப்படி இருந்துச்சு எங்கனே, 2 எம்பியர்ல 10 மில்லி எம்பியர். அப்ப பழைய கணக்கு யோசனை போட்டு, சாரி 10 மில்லி எம்பியர். இதுக்கு முதல் செஞ்ச கணக்கு யோசனையில போட்டேன். சரி, ஓகே, கிளியரா தம்பி. சரி, ஓகே. சோ டன், போதும் இல்லைங்கண்ணா. ஓகே, நோட் பண்ணிக்கிடுங்க. ஸோ இன்ஷால்லா நாளைக்கு தடைகளோட கலர் கோடை வச்சு நாங்க எப்படி பாக்குறது அப்படிங்கறது ப்ராக்டிகலா கிடையாது பார்ப்போம். அதே நேரத்துல தடைகளை சமாந்தரமாக இணைக்கிறது சம்பந்தமாவும் நாங்க இன்ஷால்லா நாளைக்கு பார்ப்போம். சரியா, இன்ஷால்லா சந்திப்போம். நாளைக்கு கொஞ்சம் பாஸ்போர்ட் செஞ்சு போடும் நினைக்கிறேன். போயிட்டு வாங்க, சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.